மாதத்துல தேவனை ஆராதிக்க, அவரை உயர்த்த, அவருக்கு முதலிடம் கொடுக்க தேவன் நமக்கு நல்ல ஒரு சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். சேர்ந்து நின்று தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்போம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின புஸ்தகம், வெளிப்படுத்தின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் யோவானுக்கு கடைசி நாட்கள் நடக்க போகிற சம்பவங்களை வெளிப்படுத்தி சொல்லும் பொழுது பிலதெல்பியா சபையை குறித்து சொல்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை என்ன செய்யல, மறுதளிக்கல. ஹல்லேலூயா. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இன்றைய செய்தி தலைப்பு கொஞ்ச பலன். சொல்லுங்க, என்னது? கொஞ்ச பலன். ஹல்லேலூயா. அதிக பலன் இருக்கிறவங்க பார்த்து நம்ம ஏதாவது ஒரு வேலை சொல்லிலாம் செஞ்சிருவாங்க. ஆனால் கொஞ்சம் பலன் இருக்கிறவங்கள பார்த்து சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட சபையை பார்த்து தான் ஆவியானவர் சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை காத்து கொண்டபடினால் உனக்கு திறந்த வாசல் என்ன செய்தேன், வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. 7 சபைகளை ஆண்டவர் கடைசி நாட்களை வெளிப்படுத்துகிறார். இந்த 7 சபைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 7 சபைகளோட பேர் இருக்கும். ஆனால் இந்த பிலதெல்பியா சபையை 6ஆவதாக சொல்கிறார். சொல்லும் பொழுது இந்த சபையோட நிலைமை என்ன, சபையோட நிலைமை பார்த்து சொல்ற, உனக்கு என்ன இருக்குன்னா கொஞ்சம் பலன் தான் இருக்குது. இந்த கொஞ்சம் பலன்ல ஆண்டவர் சொல்ல, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். இதில் 4 காரியங்களை பார்க்கலாம். ஆண்டவர் பிலதெல்பியா சபையை பார்த்து சொல்கிறார். முதலாவது சொல்கிறார், உன் கிரியைகள் என்ன செஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கார். 2வது, உனக்கு இருக்கிறது என்னதான் இருக்குது, கொஞ்சம் பலன். 3வது, நாமத்தை மறுதளிக்கல. 4வது, வசனத்தை கை கொண்டபடினால். ஹல்லேலூயா. இந்த பிலதெல்பியா சபையை குறித்து ஆவியானவர் 4 காரியங்களை வந்து ஒரே வசனத்தை சொல்கிறார். முதல்ல, உன்கிட்ட என்ன காணப்படுது, கிரியைகள் காணப்படுகிறது. 2வது, உனக்கு என்ன இருக்குது, கொஞ்சம் தான் பலன் இருக்குது. இந்த கொஞ்ச பலத்தின் நடுவில் உனக்கு என்ன காணப்படுகிறது, கிரியைகளை நீ செய்கிறாய். அதுக்கப்புறம் சொல்றது, இந்த கொஞ்ச பலனிலும் நீ என் நாமத்தை என்ன செய்யல, மறுதளிக்கல. இன்னைக்கு சபையோட நிலைமைய ஆவியான அந்த இடத்த சொல்றாங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ நாமத்தை என்ன செய்யல, மறுதளிக்க. அதுக்கு முன்பாக உள்ள சபையெல்லாம் பாருங்க, நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர்ல எனக்கு என்ன செய்து குறை உண்டு, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொன்னார் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் சபை நிலைமை எடுத்து சொல்லணும்னா, கடந்த நாட்கள் ஆண்டவர் பாரப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா, நல்ல ஓடின ஓட்டம் தான். ஆரம்பத்தில் விசுவாச பயணத்தில் நல்லா துவங்கின ஓட்டம். ஆனால் ஏதோ ஒரு சின்ன பலவீனம் வந்த உடனே இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஆளே காணாமல் போயிட்டாங்க. குடும்பங்களை அநேக குடும்பம் என்ன செய்யுது, காணாமல் போயிட்டு. பெரிய சம்பவம் எதுவும் நடக்கலை, சின்ன சின்ன விஷயங்களுக்கு, சின்ன சின்ன ஏதோ ஐக்கிய குறைபாடுக்கு, ஒரு மன குறைபாடுனால இன்னைக்கு அநேக குடும்பங்களே சபைகள் என்ன செய்யலை, காணாமல் போயிருச்சு. ஆனால் பிலதெல்பியா சபையை கொடுத்து ஆண்டவர் கம்பீரமா சொல்கிறார், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதளிக்காம என் சமூகத்தை நிற்கிறதுனால உனக்கு திறந்த வாசல் நான் வைத்திருக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ வாசல் திறக்கப்பட்ட சூழ்நிலையில சின்ன சின்ன பலவீனம் வரும்பொழுது மறுதளிக்கிற கூட்டத்தின் நடுவே நீ மறுதளியாமல் என் வசனத்துக்காக நீ நின்றல்ல, அதனால கொஞ்சம் பலனை நான் அறிந்து உனக்கு திறந்த வாசலை இந்த மாதத்தில் வைத்திருக்கிறேன் என்று ஆவியான நம்முடைய சபைக்கு தெளிவாய் பறைசாற்றுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்காக கிரியை செய்த சபை தான் இந்த பிலதெல்பியா சபை. கிரியைகளில் சோர்ந்து போகவே இல்லை. அதுக்கு இருக்கிறதே கொஞ்சம் பலன் தான். ஹல்லேலூயா. அதிக பலன் இருந்தா பிரச்சனையே கிடையாது.
எப்பா அவன் பெரிய பலசாலி, இதெல்லாம் செஞ்சுட்டு போயிடுவான்னு சொல்லிடலாம். ஆனால் பிள்ளைத்தலைப்பா சபையை பார்த்து உனக்கு இருக்கிறது என்ன கொஞ்சம் பலம் தான். ஆனால் அந்த கொஞ்சம் பலத்தை பின்னாடி சொல்லிட்டு அவன் செய்த நற்கிரியைகளை ஆண்டவர் முன்பாக சொல்ல, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாசத்துக்காக நின்ற சபை இந்த பிள்ளைத்தலைப்பியா சபை. பணம் கிடையாது, பெரிய வளர்ச்சி ஒன்று கிடையாது, ஆத்துமாக திரச்சிலாம் கிடையாது, பெரிய பெரிய கட்டடம் எதுவுமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவனுக்காக நின்ற சபை தான் இந்த பிள்ளைத்தலைப்பியா சபை. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சபையில் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு எவ்வளவுதான் பலன் இருக்குது, கொஞ்சம் பலன். ஆனா நீ எனக்காக நிற்கிற பத்தியா, இதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பலன் காணப்படலாம், சரீரத்திலும் காணப்படலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஏதோ ஒரு பலவீனப்பட்ட சூழ்நிலை காணப்படலாம். ஆனால் இந்த இடத்துல அநேக ஆவிக்குரிய பலவான்களே இந்த உபாச கூடத்துக்கு வராத பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பலன் தான் அந்த வாஞ்சையில் வந்திருக்கிறீங்க பார்க்கலையா? அந்த வாஞ்சை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எத்தனை சூழ்நிலை நமக்கு எதிர்மாறா இருந்தது உண்மைதான், வர முடியாத தடுத்து நிறுத்தப்பட்ட சூழ்நிலை வந்தது உண்மைதான், பிரச்சனை வந்தது உண்மைதான், போராட்டம் வந்தது உண்மைதான், நெருக்கம் வந்தது. ஆனா எல்லா சூழ்நிலையும் விட்டு நீங்க தேவ சமூகம் உங்களுக்கு இருந்த கொஞ்சம் பலத்தோட வந்திருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு தான் கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். நீங்க செய்த அந்த கிரியைகளை கர்த்தர் நினைக்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்கள் வந்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. இதை ஆண்டவர் மறக்கிற தேவன் அல்ல. இந்த கொஞ்சம் பலனில் நீங்கள் தேவனை தேடி வந்திருக்கிறீங்கல்ல, இந்த கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளோ பலன் கொடுத்தவர்கள்லாம் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு சின்ன சின்ன பலவீனத்தில் எத்தனை பேர் காணாம போயிட்டாங்க. தேவைகள் எவ்வளோ நெருக்கத்தில் அவங்களை நெருக்கி நின்ற சூழ்நிலை எத்தனை பேர் ஆண்டவருக்காக நான் நிற்பேன் என்று சொன்னவர்கள்லாம் காணாம போயிட்டாங்க. ஆனால் அவர்கள் நடுவிலும் நமக்கு பலன் இல்லை, பலனே இல்லை, நிற்கக்கூட பலன் இல்லை, கொஞ்சம் தான் ஏதோ உயிர் உலகத்தை சொல்கிறோம் உயிர் ஊசலாடிட்டு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை எனக்கு ஆண்டவர் தான் வேணும்னு சொல்லி நீங்கள் நிற்கிறீங்கல்ல, எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பிரச்சனை தலைக்கு மீறி போயிருச்சு. ஆனால் இந்த சூழ்நிலை நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கிறீங்க தெரியுமா? இந்த கிரியைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறா. உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குது, உன்னால நிற்க கூட முடியலை, உன்னால நடக்க கூட முடியலை, நீ படுத்திருந்தா ஸ்தோத்திரம் பண்ணுத. ஆனால் இதன் நடுவில் கர்த்தர் உன்னை பார்க்கிறா. அந்த கண்ணீருக்கு பலனளிக்க தேவன் இந்த மாதம் முதல்ல கர்த்தர் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், உனக்கு இருக்கிற கொஞ்சம் பலனே போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு பேசுற காரியங்கள் என்ன அப்படின்னா, பலனை பற்றி வேதாந்த சில மனிதர்கள் சொல்லுகிற காரியங்களை பார்க்க போறோம். சொல்லுங்க, பலனை பற்றி. ஆமா, கொஞ்சம் பலன் அப்படிங்கிறது, பலன் அப்படின்னா ஒரே செய்தியில் முடிஞ்சிடும். கர்த்தர் நமக்கு சோர்ந்து போயவனுக்கு பலன் அளிக்கிறார் அப்படின்னு முடிஞ்சிடும். கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் அப்படிங்கிறதுல பலன் அப்படிங்கிறது ஒரு செய்தி. ஆனால் இங்கே பிள்ளைத்தலைப்பியா சபையை பார்த்து ஆண்டு சொல்லுறா, உனக்கு எவ்வளவுதான் இருக்குது, கொஞ்சம் பலன். அப்போ அந்த கொஞ்சத்தை நம்ம என்ன செய்யணும், தியானிக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டிருக்குது. அதனால இது வந்து எப்படின்னா ரெண்டு செய்தி, அப்போ ரெண்டு விதமான கோணத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒன்று பலனை தியானிக்க போகிறோம், ரெண்டாவது அந்த கொஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். பலனை பற்றி நம்ம தியானிக்கும் போச்சில் பலனை பற்றி வேதாகமத்தில் உள்ள மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, பைபிள் நமக்கு என்ன கற்று தருகிறது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொண்டு திரும்ப ரெண்டாவது அடுத்தபடியாக நம்மளுடைய பலன் என்ன, பலன் குறைவதற்கு உண்டான வாய்ப்பு என்ன அப்படிங்கிறத பார்த்து விட்டு, கொஞ்சம் அப்படின்னா என்ன, அந்த கொஞ்சத்தில் உலகம் என்ன சொல்லுது, ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டு, இந்த கொஞ்சத்தையும் பலனையும் இணைச்சி இந்த கொஞ்சம் பலன் கொண்டு வரும் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ரெண்டாக பிரித்து ஒன்றா சேர்க்க போகிறோம். சொல்லுங்கள், ரெண்டாக பிரித்து ஒன்றா சேர்க்க போகிறோம். ஆமாம், பலனை பற்றி பைபிள் என்ன சொல்லுது, பைபிளில் உள்ள மனுஷர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து விட்டு நம்முடைய பலன் எதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பலனில் ரெண்டே வார்த்தை தான். பைபிள் என்ன சொல்லுது, நம்முடைய பலன் எதில் இருக்குது. அதுக்கு அடுத்த மூணாவதா கொஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை, அதை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அந்த கொஞ்சத்தை குறித்து பைபிள் என்னவா சொல்லுது,
அப்படிங்கிற பார்த்து விட்டு கடைசியாக இந்த கொஞ்ச பலன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதத்தை அதை இழுத்து கொண்டு வருது அப்படிங்கிறத பார்த்து விட்டு இன்னைக்கு செய்தியை முடிக்க போகிறோம். வேக வேகமாக போகலாமா? பலனை பற்றி வேதாகமத்தில் உள்ள மனிதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 32வது வசனத்துல பலனை பத்தி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேராக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து வருகிறார்கள். அப்பொழுது மோசே கோத்திரத்துக்கு ஒருத்தரை தெரிந்து கொண்டு 12 பேரை வேவு பார்க்கும்படியாக அனுப்புகிறார். அங்க 12 பேர் போனதுல 10 பேர் வந்து அவர்கள் பலனை பத்தி ஒரு சாட்சி சொல்கிறத நீங்க பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 32. நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பற்றிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். சொல்லுங்க, மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரனாய ராட்சதரையும் ராட்சதர்களை கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். போதும். இங்க மோசே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமைத்தனத்தில் இருந்து 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுடைய பெருமூச்சின் சத்தத்தை கேட்டு கானானுக்கு நேராக மோசேயை எகிப்துக்கு அனுப்பி அங்கே 10 வாதைகளை அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேராக கர்த்தர் அழைத்து கொண்டு வருகிறார். அப்பொழுது கானானை சுற்றி பார்க்கும்படியாக அங்கே வேவுக்காரர்களை கர்த்தர் மோசே அனுப்புகிறார். அப்பொழுது அவங்க சொல்ற சாட்சியை பாருங்க. நாங்க போய் சுற்றி பார்த்து வந்த தேசம்லாம் நல்ல தேசம் தான். ஆனா அங்க குடியிருக்கிறவங்க யாரு? ஏனாக்கியர்கள், ராட்சதர்களை கண்டோம். அவங்க பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகள் போல் இருக்கிறோம். நம்மளால் அவர்களை மேற்கொள்ள முடியாது. நம்மை காட்டிலும் அந்த தேசத்தில் இருக்கிறவர்கள் மிகவும் பலவான்களா இருக்கிறோம். நான் அவர்களை பார்க்கலாம் வெட்டுக்கிளிகளை போல. அவங்க சும்மா நசுக்குனாலே நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும்? முடிஞ்சிடும் அப்படின்னு தன்னுடைய பலனை அவர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இவர்கள் எதனை பார்த்து தங்களுடைய பலனை எடை போட்டாங்க அப்படின்னா, அவங்க பார்த்த அந்த உடல் தோற்றத்தை கண்டு அவங்க சொல்றாங்க, நாங்க பார்த்தவர்கள் ஏனாக்கியர்கள், அவர்கள் ராட்சதர்கள், உருவத்தில் மிகவும் பெரியவர்கள். அதனால அவங்க முன்னாடி எங்க பலன் எப்படி இருக்கிறது? குறுகினதாய் கொஞ்சம் பலனாய் இருக்கிறது என்று வேவு பார்க்க சென்றவர்கள் வந்து சாட்சி சொல்கிறார்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சிருச்சா? பலனை பற்றி வேவு பார்க்க சென்றவர்கள், அதுவும் நான் திரும்ப சொல்றேன், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்கு சென்ற நபர்கள் சொன்ன சாட்சி. யாருக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம்? எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடம். கர்த்தர் தருவேன்னு சொன்ன இடத்துல அங்க இருக்கிறவங்களை குறித்து வேவு பார்க்க போயிட்டு வந்தவங்க சொல்ற சாட்சி என்ன? அங்க இருக்கிறவங்கள நான் ஆண்டவர் ஏற்கனவே வாக்குத்தத்தம் பண்ணி விட்டார், நீங்க போங்க, சுதந்திரிக்கலாம், அவங்களை மேற்கொண்டு விடலாம் சொன்ன அந்த தேசத்துல போய் பார்த்து வந்தவர்கள் போய் சொல்லுகிறார்கள், அங்க நாங்க ராட்சதர்களை கண்டோம். காரணம், இவங்க பார்வை எப்படி இருக்குது? அவங்களுடைய சரீர தோற்றத்தை பார்த்து தன்னுடைய தோற்றம் குறுகினதாய், தன்னுடைய பலன் குறுகினதாய் அவர்கள் எண்ணினார்கள். ஹல்லேலூயா. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4வது வசனம் 5ஆம் வசனம். அப்பொழுது கார்த்பூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். சொல்லுங்க, அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல் வெண்கல சீராவை போட்டு ஒரு போர்க்கவசம் தரித்து கொண்டிருப்பான். அந்த கவனத்தில் நிறைய 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களில் வெண்கல கவசத்தை, தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தை தரித்து நிற்பான். அவனுடைய ஈட்டி தாங்கும் நெசவுக்காரின் படை மரத்தின் கனதியும் அவன் ஈட்டின் அலகும் 600 சேக்கல் இரும்புமாய் இருக்கும். போதும். இங்கே 2வது தங்களுடைய பலத்தை குறித்து வேதத்தில் இருக்கிற சவுல் சொல்ற விஷயம். சவுல் யாரு? ராஜா. இஸ்ரவேலில முதல் ராஜா சவுல். இங்க பைபிள்ல சொல்றாரு, தாவீது யுத்த காலத்துல வந்து நிற்கும் போது சொல்றாரு, பைபிள் கோலியத்தை அறிமுகப்படுத்தும் பொழுது எப்படி அறிமுகப்படுத்துது? அவன் 6 முழம் உயரமா இருக்கிறான்,
அவன் கையில் என்னது இருக்குது? ஈட்டியும் பட்டயமுமா இருக்குது. நம்மளால் அவங்க முன்னாடி என்ன செய்ய முடியாது? எதிர்த்து நிற்க முடியாது. நாங்களாம் கலங்கி திகைத்து கொண்டு நிற்கிறோம். அவன் ஒருத்தனுக்கு முன்பாக நம்முடைய பலனெல்லாம் குறுகினதா இருக்கிறது. மிகப்பெரிய இராணுவ சேனையா இருந்தாலும் நம்முடைய பலன் கொஞ்சமா இருக்கிறது. அவனால என்ன செய்ய முடியாது? அந்த பெலிஸ்தனை எதிர்த்து நிற்க முடியாது அப்படிங்கிற ஒரு ராஜாவுடைய கலக்கத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இங்க பலனை, தன்னுடைய பலனை எதை வச்சு எடை போடுறாங்கன்னா, எதிரின் கையில் இருக்கிற ஆயுதத்தை வச்சு. கோலியாத் அறிமுகம் படுத்தும் பொழுதே எப்படி அறிமுகப்படுத்துறாங்கன்னா, அவன் கையில் இருக்க ஆயுதத்தை வச்சு சொல்றாங்க, அவன் ஈட்டியோட வர்றான், அவன் பட்டயத்தோட வர்றான். அதான் தாவீது சொல்றான், கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல. ஹல்லேலூயா. எதிரின் ஆயுதத்தை வச்சு நம்முடைய பலனை எடை போடவே கூடாது ஒரு நாளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா என்னோடு கூட சேர்ந்து வந்தா நம்ம கூட இணைஞ்சு போகலாம். ஹல்லேலூயா. அப்போ முதல்ல வேவு பார்த்துட்டு வந்தவங்க என்ன சொன்னாங்க? அவங்களோட தோற்றத்தை பார்த்து என் பலம் கொஞ்சமா இருக்குது, நம்ம மேற்கொள்ள முடியாதுன்னு சொன்னாங்க. இங்க ரெண்டாவது சவுல் என்ன சொல்றாருன்னா, ஹல்லேலூயா, எதிரி கொண்டு வந்த ஆயுதங்களை பார்த்தும் அவன் பேசின வார்த்தைகளை பார்த்தும் சொல்றான், இவனை எதிர்த்து நிற்க நம்மளால கூடாது. இவன் முன்னாடிலாம் நம்ம பலவான்கள் அல்ல, நம்முடைய பலன் குறுகினதாய் இருக்கிறது. நீங்க வேதத்துல 38வது வசனத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னா, அதனால தான் தாவீது யுத்தத்துக்கு போகும்போது சவுல் சொல்ற விஷயத்தை பாருங்க. சவுல் செய்த விஷயத்தை பாருங்க. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையின் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எதிரி தன்னை தாக்குறத ஆயுதத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத விட, எதிரி ஆயுதத்தால தான் தாக்குறான், நம்மளும் எதிர்த்து நிற்கணும்னா ஆயுதம் அணிந்து இருக்க வேண்டும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சவுலோட பார்வையை கொஞ்சம் பாருங்களேன். அவன் பார்த்ததுக்குள்ள எதிரி கையில வச்சிருக்கிறது, அவன் தலையில போத்திருக்க சீரா, அவன் தலைச்சிரையோட நிற்கிறான். இங்க தாவீது வெறும் கூழாங்கல்லோட நிற்கிறான். அது சவுலின் பார்வைக்கு கூழாங்கல் அற்பமா தோணுது. ஆனா தாவீது பார்வைக்கு பெரிதா தோன்றது என்ன அப்படின்னா, தலைச்சீரா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், சவுல் சொல்றாரு, நீ சின்ன பையனா இருக்கிற, அவன் சிறு வயது முதல் யுத்த வீரனா இருக்கிறான், அவனெல்லாம் நம்மளை எதிர்த்து நிற்க முடியுமா? அவன் முன்னாடினா நம்ம பலன் கொஞ்சமா இருக்கிறது. சொல்லுங்க, எப்படி இருக்குது? கொஞ்சமா இருக்குது. அப்போ நம்முடைய பலனை எடை போடுற விஷயங்களை பார்த்தீங்களா? எப்படிப்பட்ட சூழ்நிலை வச்சு நம்மளும் எடை போடுறோம். பைபிளில் உள்ள மனுஷங்களை எடை போடுறாங்க. முதல்ல பார்த்து வந்த தேசத்தை சொல்றாங்க, எங்க பலன், நாங்க பார்த்த ஆட்கள்லாம் உருண்டை இருக்காங்க. தோற்றத்தை பார்த்தவுடன் நம்முடைய பலன் குறுகினதோ அப்படின்னு நம்ம எண்றோம். ரெண்டாவது, சவுல் மிகப்பெரிய ராஜா, அவர் சொல்றாரு, அவன் வைத்திருக்கிற ஆயுதங்களை வைத்துட்டு நம்மளால எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. மூன்றாவது, சிம்சோன்கிட்ட போய் கேட்டோம்னா உன் பலன் எதுல இருக்குது அப்படின்னு கேட்டா அவன் சொல்லுவான், எதுல இருக்குது? என் பலன் எதுல இருக்குது? என் தலைமுடியில இருக்குது. சொல்லுங்க, எதுல இருக்குது? என் தலைமுடியில இருக்குது. நீங்க நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து வாசித்தீங்க அப்படின்னா தெரியும். ஆனா 13ஆம் அதிகாரத்துல ஆண்டவரே சொல்லியிருப்பாரு, அவன் சரசின் மேலதான் என்ன செய்யும் இருக்கும், அவனுடைய பலன் இருக்கும், சவரன் கத்தி என்ன செய்யக்கூடாது, படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ சிம்சோன்கிட்ட கேட்டா சிம்சோன் என்ன சொல்லுவாரு? உன்னோட பலன் எதுல இருக்குது? என்னோட தலை முடியில இருக்குது. ஹல்லேலூயா. தாவீதுட்ட போய் நீங்க கேட்டு பாருங்களேன், உன்னுடைய பலன் எதுல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவீது சொல்லுவார், சங்கீதம் 18:1. சங்கீதம் 18:1 தாவீது சொல்லும்போது, என்னுடைய பலன் எதுல இருக்குன்னா, என் கர்த்தரே எனக்கு பலனான தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் பலனாகிய கர்த்தாவே. 27:1 அவர் சொல்லுவாரு, கர்த்தர் என் பலனா இருக்கிறார். 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்க வசனத்தை மட்டும் குறிச்சுக்கோங்க. சங்கீதம் 18:1, சங்கீதம் 27:1, சங்கீதம் 28:7. 27:1 போடலாமா? 27:1
சங்கீதத்தின் புஸ்தகம் 27:1. கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவே? ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு பெலனா இருக்கிறார். எனக்கு குறுகில பெலனா இருக்கலாம், ஆனா என்னுடைய பலத்தில் என்னை பலப்படுத்துகிற ஒரு தேவன் எனக்கு பெலனா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க 28:7 வாசிக்கலாமா? கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். சத்து எவ்வளவு பெரிய ஆயுதத்தோடு எதிர்த்து வந்தாலும் எனக்கு பயம் கிடையாது. சத்துரு வெள்ளம் போல வரலாம், ஆனால் கர்த்தர் எனக்கு பலனா இருக்கிறதுனால நான் ஒருபோதும் பயப்பட தேவையே இல்லை. ஹல்லேலூயா. இந்த சத்தியம் புரிஞ்சவங்க மாத்திரம் நல்லா அப்படி ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கோலியாத்தை பார்த்து சவுல் சொல்றான் அவனுடைய பலன் ஃபுல்லா ஆயுதத்தில் இருக்குதுன்னு. ஆனா தாவீது சொல்றான், என்ன அபிஷேகம் பண்ணின ஒரு தேவன் அவர் என்னோட கூட இருக்கிறார். அவர் இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்புவித்த ஆண்டவர், இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிக்க வல்லமை உள்ளவரா இருக்கிறார். தாவீது ஆயுதத்தை பார்க்கல, தாவீது கோலியாத்தை பார்க்கல. தாவீது பார்த்தது கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். அதனாலதான் 1 சாமுவேல் 17 அவன் சொல்லுவான், இந்த சட்டை எனக்கு லபியாது, இந்த சட்டை எனக்கு வேண்டாம், இந்த கேடகம் எனக்கு வேண்டாம், கர்த்தர் எனக்கோட கூட இருக்கிறார், அவர் தந்தவைகளே எனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நீங்க நம்முடைய பலனை நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. ஒரு கூட்ட ஜனம் சொல்லுது அவங்களோட தோற்றத்தை பார்த்து நாங்க குறுகினவங்கன்னு சொல்லுது. ஒரு கூட்ட ஜனம் சொல்லுது அவங்களோட ஆயுதங்களை வச்சு நாங்க பலவீனமானவங்க சொல்லி யுத்தத்துக்கு போகாம கோலியத்தை வந்து கொக்கரிக்க தேசமே கலக்கத்தோட இருக்குது. ஒருத்தன் சொல்றான் என் தலைமுடியில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு தோற்று போய் வேடிக்கை பொருளாய் நின்றான். ஆனால் தேவனை ஆராதிக்க ஒரு தேவ மனுஷன் சொல்றான், கர்த்தர் என் பலனா இருக்கிறார், கர்த்தர் என் பலனா இருக்கிறார், அவர் என்னை பாதுகாக்கிற கேடகமா இருக்கிறார், எனக்கு மறைவிடமா இருக்கிறார், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் என்னை தப்புவிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, உங்க பலன் எதுல இருக்குது? ஆமே இல்ல, உங்க பலன் எதுல இருக்குது? உங்க பக்கத்துல பார்த்து கையை கொடுத்துக்கலங்க, ஏக்கா உங்க பலன் எதுல இருக்குது? ஹல்லேலூயா. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்க கர்த்தரை மாற்றம் பலனா கொண்டிருப்பீங்கன்னா எந்த கோலியாத்தின் கோஷங்களுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை. சத்துரு வெள்ளம் போல வரலாம், எதிர்க்கிறவன் எவ்வளவு நாள் வரலாம், அவன் ஒரு வழியா உங்களுக்கு வரமாய் வருவான், 7 வழியா துரத்துண்டு போவார். ஒன்று நம்மை சேதப்படுத்தாமல் திறந்த வாசலை நமக்கு முன்பாக வைக்கிற தேவன் அவர் நம்மளோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, நமது பலன் என்ன அப்படின்னு சொன்னேன். நமது பலன்ல இவங்களெல்லாம் இப்படி சொல்ல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, 12 பேர் போனாங்க, அதுல 10 பேர் வந்து சொல்றாங்க அவங்க தோற்றத்தை பார்த்து நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பலன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ள என்ன இல்லாம போறதுனால தன்னுடைய பலனை அவங்க அறிஞ்சு கொள்ளாம போயிட்டாங்க. அப்படின்னா இங்க கவனிக்கலாமா? 12 பேருக்குள்ளாய் விட அந்த தவறான ஸ்டேட்மெண்ட் கொடுத்த, அதாவது அவிசுவாசமான பலவீனப்படுத்துற ஸ்டேட்மெண்ட் கொடுத்த அந்த 10 பேருக்குள்ள என்ன இல்லை, அவங்க அப்படி என்ன இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்குள்ளாய் தரிசனம் என்பது இல்லை. சொல்லுங்க, என்ன இல்லை? தரிசனம் இல்லை. ஆனால் ஒரு தேவ பிள்ளையோட பலனே எதுனா தரிசனம். ஹல்லேலூயா, தரிசனம். ஹல்லேலூயா, தரிசனம். இதை இப்படி சொல்லலாம், தேவன் தந்த வாக்குத்தத்தம். தேவன் தந்த வாக்குத்தத்தம் தான் நமது பலன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சரீரத்தில் எவ்வளவு பலவீனம் இருக்கலாம், நம்ம சூழ்நிலை எப்படி பலவீனப்பட்டதா இருக்கலாம், ஆனா ஒரு மனுஷனுக்குள்ள வாக்குத்தத்தமும் கர்த்தர் தந்த வார்த்தையும் தரிசனமும் இருக்குமானால் நாம் எப்பேற்பட்ட குழிக்களை இருந்தாலும் சரி நம்மளை தூக்கி கொண்டு நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அன்னைக்கு 10 பேர் வந்து சொன்ன காரணம் தெரியுமா? தேவன் தந்த வாக்குத்தத்தத்தை மறந்துட்டான். கர்த்தர் சொன்னார், நீங்கள் பார்த்து வந்த தேசத்தை நான் உங்க கையில தருவேன் என்று சொல்லி இருந்தார். ஆபிரகாம் சொன்னார், நீ எம்மட்டு நடக்க முடியுமோ
நட, நீ நடக்கிறவையெல்லாம் தருவேன் என்று சொன்னார். ஓ, நீ பார்க்கிற பூமி அனைத்தையும் தருவேன் சொன்னார். அப்படியே தேவன் கையிட்டார். அவைகள் எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போனார்கள். வேவு பார்க்க கர்த்தர் அனுப்பும் பொழுதே சொல்லிதான் அனுப்பினார், நீங்க பார்த்து வாங்க, அதை தான் நான் உங்களுக்கு சுதந்திரமா தரப்போறேன் சொன்ன அந்த வாக்கு தத்தத்தையும் அந்த தரிசனத்தையும் ஜனங்கள் மறந்து போனதுனாலே இப்ப பலவீனப்பட்டு சொல்றாங்க, ஆண்டவரே இவங்களுக்கு முன்பாக நான் நிற்க முடியாது, எங்க பலன் கொஞ்சமா இருக்கிறது, அங்க ராட்சதர்களும் ஏனாக்கியரும் இருக்கிற நாங்கள் கண்டோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களால் சுதந்திரிக்க முடியாம போய்விட்டது. ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லட்டுமா? நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்திருந்தா சரிதான், உங்களுக்கு தேவன் தந்த வாக்கு தத்தத்தை நீங்க எடுத்துக்கொண்டு அந்த தேசத்துக்குள் நீங்க நடக்கும் பொழுது, நீங்க நடக்க 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 அந்த அதை வைத்து ஜெபிக்க ஜெபிக்க தேவன் தந்த தரிசனத்தை சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க வேறு சொல்லி குறித்த காலத்திற்கு தரிசனம் ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது. அது தாமதித்தாலும் காத்திரு, அது முடிவில் விளங்கும், அது பொய் சொல்லாது. ஏன் காரணம்? பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மனுபத்தன் அல்ல, நிச்சயமாகவே அது விளங்கும். அப்படிதாக்க தேவ மகிமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தி தேவன் நமக்கு தந்த நாட்டை அவர் சுதந்திரமாய் தர அவர் வல்லமை உள்ளவர். இன்றைக்கு விசுவாசிக்கிறோம், நாளைக்கு நாங்கள் அதை சுதந்திரத்தை கொள்வோம் என்று நீங்கள் அறிக்கை பண்ணுவீர்களானால் உங்கள் பலவீனத்தில் கர்த்தர் கிரியை செய்து அந்த கானானை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய பலன் எதுல இருக்குது? தரிசனத்தில் இருக்குது, தரிசனத்தில் இருக்குது. இப்போ சொல்லுங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் கானானை சுதந்திரிக்க போகாம இருக்க காரணம் என்ன? தரிசனத்தை இழந்து போயிட்டாங்க. தன்னுடைய பலன் எதுல இருக்குதுங்க மறந்து போயிட்டாங்க. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தை மறந்து போயிட்டாங்க. கர்த்தர் தந்த தரிசனத்தை மறந்து போயிட்டாங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையை மறந்து போயிட்டாங்க. இன்னைக்கும் சபை புரிஞ்சுக்கிடணும், எந்த சூழ்நிலையும் கர்த்தர் தந்த வார்த்தையை மாத்திரம் மறந்து விடக்கூடாது. பிரச்சனை எவ்வளவு தலைக்கு மேல போலாம், போராட்டம் எவ்வளவு தலைக்கு மேல போலாம், வியாதி எவ்வளவு தலைக்கு மேல போலாம். அதான் எசேக்கியா சொல்றான், அவன் மரண படுக்கையில ஆண்டவரே சொல்லிட்டார், மரண படுக்கையில சொல்றான், நான் உமக்கு முன்பாக உத்தமும் மனம் உத்தமா நடந்தேன் என்பது நீங்க நினைத்தருளும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நினைச்சர்ல முடியாத சூழ்நிலையும் கர்த்தர் தந்த வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குமானால், நீங்கள் எவ்வளவு இருளுக்குள்ளாய் நடந்தாலும் சரிதான், எவ்வளவு அழுகையின் பள்ளத்தாக்குல நடந்தாலும் சரிதான், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார். ஒன்றே ஒன்று, தேவன் தந்த வாக்கு தத்தங்களையும் அவர் தந்த வார்த்தைகளையும் அவர் தந்த தரிசனங்களையும் நீங்கள் மறவாதிருங்கள். ஹல்லேலூயா. அதான் யாக்கோபு நெருக்கத்தில் சொல்றான் தெரியுமா, என் தகப்பன் வீட்டுக்கு திரும்ப வருவேன் என்று நீங்க சொன்னீங்களே. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தனிமையா படுத்திருக்கும் பொழுது கர்த்தர் வானம் அவனுக்காக திறக்கப்பட்டது, ஒரு ஏணி வைக்கப்பட்டது. அந்த ஏணி நடுவிலிருந்து கர்த்தர் அவனோடு கூட தரிசனமாய் பேசுகிறார். நான் உனக்கு சொன்னதை செய்யுமளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை, தகப்பன் வீட்டுக்கு நான் திரும்பி வர செய்வேன் என்று. ஆனால் அவனுக்கு விரோதமாய் ஒரு பிரச்சனை வந்தது, ஒரு போராட்டம் வந்தது. தன் சகோதரனே தன்னை எதிர்த்து வரும் பொழுது அவன் ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ஜெபிக்கும் பொழுது என்ன வார்த்தை செய்ய சொல்றான்? நீர் சொன்னீரே. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில சொல்லி இருக்கிறாரா? சொல்லி இருக்கிறாரா? பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்ககிட்ட சொல்லி இருக்கிறாரா? கர்த்தர் உங்ககிட்ட சொல்லி இருந்தார்னா சொன்ன வார்த்தையில கர்த்தர் கொண்டு வந்து உங்களை நிறுத்துவார். சொன்ன வார்த்தையை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. தரிசனத்தை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. அவன் யாக்கோபு ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே ஏசா அவனை கொல்லும்படியாக வந்தவன் இப்போ எப்போ தரிசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் நினைச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சானோ காரியம் மாறுதலாக முடிஞ்சிருச்சு. எந்த இடத்துல தரிசனம் வெளிப்படுமோ அந்த இடத்துல காரியம் மாறுதலா முடியப்படும். தானியேலின் நாட்களிலே தரிசனம் வெளிப்பட்டது, அர்த்தம் சொல்ல யாருமே இல்லை, ஆனா அந்த தரிசனத்துக்கான அர்த்தத்தை சொல்கிறவன் ஒருத்தன் இருந்தான். அந்த இடத்துல தரிசனம் வெளிப்படும் பொழுது அங்க எல்லாரும் சாகணும்னு இருந்த இடத்துல கர்த்தர் காரியத்தை மாறுதலா முடிய பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பின் நாட்கள்ல யோசேப்புக்கு கர்த்தர் தரிசனம் கொடுத்திருந்தார். ஆனால் அவன் சொந்த சகோதரன் எல்லாமே மறந்து போயிட்டாங்க. ஏன்னா தரிசனத்தை யோசேப்பு பகிர்ந்திருந்தான், எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. ஆனா யோசேப்பு மறக்காம வச்சிருந்தான். அவன் கொண்டு வந்து நிறுத்தின இடத்துல அவன் ஆதியாகமம் 50வது அதிகாரத்தை சொல்லுவான், நான் இங்கே வரும்படி கர்த்தர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா.
நீங்க சாதாரணமா இந்த இடத்துல வரல. கர்த்தர் தரிசனத்தோடு உங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல நிறுத்தி இருக்கிறார். இந்த இடத்துல உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம், அநேக சிறையிருப்பு போன்ற சூழ்நிலை வரலாம், அநேக நெருக்கங்கள் வரலாம். ஆனா அந்த நெருக்கத்திலும் கர்த்தர் உங்களுக்கு பலனா இருக்கிறார். ஒருவேளை ஆண்டவரே நான் கொஞ்சம் பலனோடு இந்த இடத்துல நான் தகச்சு போய் நிற்கிறேனே, திக்கச்சு போய் நிற்கிறேனே, கண்ணீரோடு ஏக்கத்தோடு நிற்கிறேனே, இந்த பலவீனத்தில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே, எல்லாரும் மறந்துட்டாங்களா ஆண்டவர், நீங்க ஒரு தகச்சு போய் நிற்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு கூட சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை மறந்த மாதிரி நீ தரிசனத்தை மறந்துடாத, என்னுடைய வார்த்தையை மறந்துடாத. அந்த வார்த்தை உனக்கு உள்ள போக 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 உன்னோட கொஞ்சம் பலன் இல்ல, அது பரிபூர்ண பலனாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய பலன் எதுல இருக்குது? தேவன் தந்த தரிசனத்திலும் அவர் தந்த வார்த்தையிலும் உள்ளது. அதை மறந்துடவே கூடாது. ஹல்லேலூயா. 2, சவுல் சவுல் யாரு? மிகப்பெரிய ராஜா. அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எதிராளியே வந்தவனை ஜெயிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. சொல்லுங்க, ராஜாவாக இருக்கிறவன் சாதாரணமான வந்த பெலிஸ்தனை ஜெயிக்க முடியல. காரணம், அவன் மறந்து போன விஷயம் தனக்குள்ளா இருந்த அபிஷேகம். தனக்குள்ளா இருந்த அபிஷேகம். வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்க அதிகாரம் வெளிப்படும். ராஜாவின் வார்த்தையிலே அதிகாரம் உண்டு. அவன் அன்றைக்கு அதிகாரமாய் தைரியத்தோடு நின்றான் என்றால் அவன் கூட யுத்தத்துக்கு நின்றவர்களும் எனக்கு ஜெயம் எடுத்திருப்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படி பண்றதுக்கு தானே இன்னைக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு ஒருத்தங்க சோர்வா தளர்வா நின்றாங்கன்னா அவங்கள தட்டி தூக்கி விடுறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. அன்னைக்கு தாவீது முன் வந்தான், நான் அப்படின்னு சொல்லி முன் வரும் பொழுது அவனை பலவீனப்படுத்துகிறவர்கள் அநேகர், பலவீனப்படுத்தும் சவுல்கள் இருந்தார்கள். ஹல்லேலூயா. உன்னால முடியாது, நீ சின்ன பையன், உனக்கு கொஞ்சம் தான் பலன் இருக்குதுன்னு சொல்லி அவனை பலவீனப்படுத்துகிற சவுல்கள் தான் இன்னைக்கு சபைகளிலும் பெருகி விட்டார்கள். இல்லை இல்லை, நம்ம அப்படிப்பட்டவர்களா இல்லை. தேவனால் அபிஷேகம் நமக்குள்ள இருக்கும் பொழுது, அதான் தாவீது ஒரு அருமையான சொன்ன, கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினால் ரட்சிக்கிறவர் அல்ல, என்னை அபிஷேகம் பண்ணினவர் ஒருவர் இருக்கிறார். நான் இந்த இடத்துக்கு சாதாரணமா வரல, நான் இந்த இடத்துக்கு என்னோட அபிஷேகம் என்ன கொண்டு வந்திருக்குது. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. நான் போய் இந்த கோலியாத்தை யுத்தம் பண்ணி இவனுடைய தலையை விட்டு என்ன செய்வேன், எடுத்து இந்த தேசத்துக்கு ஒரு சேமத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. தேவன் நீங்க இருக்கிற பட்டணத்துக்கு உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உங்களை நீங்க இருக்க பட்டணத்துக்கு நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. உங்களை எதுவும் சேதப்படுத்த முடியாது. அநேக வந்து உங்களை கொக்கரிக்கலாம், அநேக பிரச்சனை வந்து உங்களை கொக்கரிக்கலாம், அநேக ஆவிகள் வந்து உங்களை நான் காலி பண்ணிடுறேன்னு சொல்லலாம், அநேகர் வந்து உங்களை நீங்க நான் உன்னை இல்லாம பண்ணி சொன்னா, ஆனால் எவன் ஒருவன் அபிஷேகத்தால் நிரம்பி ஜெபிக்கிறானோ, அபிஷேகத்தினால் நிரம்பி நிரம்ப 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 அந்த நுகத்தடிகள் எல்லாம் முடித்து போட்டு அந்த கொக்கரிக்கிற கோலியாத்தின் வல்லமைகளை எல்லாம் முறியெடுத்து இஸ்ரவேல் தேசத்துக்கு அன்னைக்கு சேமத்தை கொடுக்க ஒரு தாவீதால் முடியுமானால், இந்த நாட்களிலே தேசத்தில் கொக்கரித்து கொண்டிருக்கிற எல்லா கோலியாத்தின் கோஷங்கள் எல்லாம் முறியெடுத்து தேசத்தை தேவன் பக்கம் திருப்புகிற ஒரு தாவீது, அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதுக்களாய் கர்த்தர் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பி அந்த நுகத்தடிகளை முறிப்பீர்களானால் கர்த்தர் உங்கள் பலவீனத்திலே அவருடைய பலனாய் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. சவுல் தன்மேல் விழுந்த அபிஷேகத்தை அவன் மறந்து போனான். நான் ராஜா வல்லவா என்பதை மறந்து அவன் ஓடி ஒளிகிறான். ஆனால் தாவீது தன்னை அபிஷேகம் பண்ணினவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் சொல்றான், சிங்கத்தின் கைக்கு தப்புவித்த ஆண்டவர், கரடியின் கைக்கு தப்புவித்த ஆண்டவர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, சிங்கத்தின் கைக்கு தப்புவித்த ஆண்டவர், சிங்கத்தின் கைக்கு தப்புவித்த ஆண்டவர், கரடியின் கைக்கு தப்புவித்த ஆண்டவர். இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தனுடைய கைக்கு என்னை தப்புவிப்பா, என்னை தப்புவிப்பா. நான் பலவீனம் தான், ஆனா என் மேல விழுந்த அபிஷேகம் பெருசு. நான் பலவீனம் தான், என் மேல விழுந்த அபிஷேகம் பெருசு. அந்த அபிஷேகம் நுகத்தடிகளை முறிக்கும், அந்த அபிஷேகம் என் பலவீனத்தை நொறிக்கும், என் கட்டுகளை அறுக்கும், என் வியாதியில இருந்து விடுதலை கொடுக்கும், என் பிரச்சனையில இருந்து விடுதலை கொடுக்கும், போராட்டத்தில்
தொடர்ந்து விடுதலை கொடுக்கும். ஏனென்றால் வேதம் சொல்லி பரிசுத்த ஆவியான உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைவீர்கள். நல்ல கையை தட்டி ஆவில நிரம்பி கண்ணை மூடி அபிஷேகத்தை நிரம்ப 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 அந்த உன்னத பலன் இறங்குது. அந்த உன்னத பலன் நிரம்புது. எல்லா தேசத்தில் கொக்கரித்து கொண்டிருக்கிற எல்லா கோலியத்தின் கோசியங்களை முறியடிக்கிற அபிஷேகம் அபிஷேகம் குடும்ப வாழ்க்கையில கொக்கரித்து கொண்டிருக்கிற இறையாதே நீ அமைதலாரு கட்டளையிடத்தக்கதாக அந்த பலத்த அபிஷேகம் நான் உன்னோட கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நல்ல கையை தட்டி ஆர்ப்பரிங்க. ஒரு பலத்த வல்லமை, ஒரு பலத்த வல்லமை அபிஷேகம் எனக்குள்ள, அபிஷேகம் எனக்குள்ள, அபிஷேகம் எனக்குள்ள. எனக்கு முன்பாக கொக்கரிக்கிற ஒன்றோ அது அபிஷேகம் இல்லாதது. பிரச்சனை அபிஷேகம், பிரச்சனைக்கு அபிஷேகம் கிடையாது. போராட்டத்துக்கு அபிஷேகம் கிடையாது. அதற்கு வல்லமை கிடையாது. அது என்ன மேற்கொள்ள முடியாது. ஆனால் என்னுடைய கொஞ்ச பலவீனத்துல எனக்குள்ள இருந்து கிரியை செய்கிற அந்த ஆவியான பலன், அந்த உன்னத பலன் எனக்குள்ள இருப்பதனால எனக்கு விரோதமாய் கொக்கரிக்கிற எல்லாவற்றையும் நான் மேற்கொள்வேன். எல்லாவற்றையும் நான் மேற்கொள்வேன். என்னுடைய பலன் கர்த்தரிடத்தில் உள்ளது. அந்த அபிஷேகத்துக்குள்ள இருக்கிறது. அபிஷேகம் பெற்றவன் ஒரு தேசத்துக்குள்ள கால் வைப்பானால், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவன் யோர்தான்ல கால் வைப்பானால் அது அவனுக்காக வழி திறக்கும். அவனுக்காக திறந்த வாசல் உண்டாகும். அபிஷேகம் பெற்றவன், அபிஷேகம் பெற்றவன், அழைக்கப்பட்டவன் அவன் தன்னுடைய கோலை நீட்டும் பொழுது செங்கடல் அவனுக்கு முன்பாக எப்படிப்பட்ட செங்கடல் இருக்கலாம் அது பிரிந்து வழி திறக்கும். அது பிரிந்து வழி திறக்கும். அநேக செங்கடல்கள் பார்வோனுக்கு அழிவா இருக்கலாம். ஆனா அபிஷேகம் உள்ளவனுக்கு அது அழிவு கிடையாது. அது வழி. அதுதான் வழி. அதுதான் வழி. நீங்கள் மேற்கொண்டு வருகிற பிரச்சனை தான் உங்களுக்கான வழி. நீங்க மேற்கொண்டு வருகிற பாடுகள் தான் அது உங்களுக்கான வழி. அதே உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வெளிப்படுத்தும். இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கி நின்றார்கள். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மோசே கையை நீட்டும் பொழுது செங்கடல் ரெண்டா பிளந்துச்சு. ஜனங்கள் பயப்பட்டார்கள். ஆனா உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவன் கால் வைக்கும் பொழுது யோர்தான் ரெண்டா பிரிந்துச்சு. யோர்தான் குவியலாக நின்னுச்சு. ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவன் சால்வை முறுக்கி அடிக்கும் பொழுது யோர்தான் ரெண்டா பிளந்துச்சு. அதே போல உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குமானால் நீங்க பலவீனம் தான். உங்களுக்கு சரீரத்துல பலவீனம் உண்டு. ஆனா அதான் ஆண்டவர் சொல்றாருல, உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உள்ளவனில் உங்களுக்கு இருக்கிற தேவன் பெரியவர். அவர் பெரியவர். அவர் பெரியவர். அந்த அபிஷேகம் எல்லா நுகத்தடியில முறிச்சு போடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட போராட்டம் நமக்கு விரோதமாய் வரலாம். எப்பேற்பட்ட கோஷங்கள் நமக்கு விரோதமாய் எழுப்பலாம். ஒரு சேனையே வந்தாலும் சரிதான், சிங்கிளா வந்தாலும் சரிதான், யார் வந்தாலும் சரி, எனக்குள்ள இருக்க அபிஷேகம் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும். அபிஷேகம் பெற்றவனை மாத்திரம் ஒருத்தரும் எதிர்த்து நிற்க முடியாது. அபிஷேகம் பெற்றவன் தடைகளை தாண்டிக்கிட்டே இருப்பான். அபிஷேகம் பெற்றவன் தடைகளை உடைச்சுக்கிட்டே இருப்பான். அபிஷேகம் பெற்றவனுக்கு முன்பாக வரைக்கும் தடை வரும். ஆனா அவனை தொட முடியாது. பிரச்சனை அபிஷேகம் பெற்றவனை தொட முடியாது. வியாதி அபிஷேகம் பெற்றவனை தொட முடியாது. தொடர மாதிரி வரும். ஆனா அந்த நுகத்தடிகளை அது முறிக்கும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்ப சவுல் மறந்தது என்னது? அபிஷேகம். அவன் பலனை மறந்துட்டான். ஆனா தாவீது தனக்குள்ள இருந்த பலனை மறக்கல. அபிஷேகத்தை நிரம்ப நான் கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். என் பலவீனத்துல கர்த்தர் என் ஜீவனின் பலனானவ. நான் யாருக்கு அஞ்சுவே? நான் பயப்பட மாட்டேன். நான் கலங்க மாட்டேன். இக்காலத்து பாடுகள் இனிமேல் வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்பர் 3, நம்முடைய பலன் எதுல இருக்குது? சிம்சோனை குறித்து பார்த்தோம். சிம்சோனுக்குள்ளாய் இருந்த பலன் எதுல இருந்துச்சுன்னா அவனுடைய தலைமுடியில இருந்துச்சு. தலைமுடியில இருந்துச்சு. அவனுக்கு தான் தெரியும் அது தலைமுடி. ஆனா நீங்க வேதத்தை எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா என்னாகமம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்புங்கன்னா என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 1ல இருந்து 27 கடைசி முடி வரைக்கும் வாசித்தீங்கன்னா அங்க ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டளையிடுவார்.
ஒருவன் நசரேய விரதம் இருக்க வேண்டுமானால் அவன் என்னெல்லாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. சிம்சோன் எதை மறந்து போய் இருந்தான்னா, சிம்சோன் ஜனங்களுக்கு முன்பாக வேடிக்கை பொருளாய் மாற காரணம் என்ன? அவன் தன்னுடைய பலனை இழக்க காரணம் என்ன? தன்னுடைய பலனை மறந்து போக காரணம் என்ன அப்படின்னா, நீங்க 7ஆம் வசனத்தை பாருங்க. நசரேய விரதம் அவன் தலையில் மேல் இருக்கிறது. சொல்லுங்க, எதுல இருக்குது? தலையில் மேல் இருக்கிறது. அவன் தன் தேவனுக்கென்று செய்த நசரேய விரதம் அவன் தலையில் மேல் இருக்கிறபடியால் மரணம் அடைந்த தன் தகப்பனாகிலும் தாயினாகிலும் சகோதரனாகிலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது. அதாவது நசரேய விரதம் இருந்தவங்க திராட்சை ரசம் குடிக்கக்கூடாது, மதுபானம் பண்ணக்கூடாது, பிரேதத்து பக்கம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. தீட்டுப்படுத்துகிற எந்த ஒரு விஷயத்து பக்கத்தில் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. 9 to 12ஆம் வசனம் வரைக்கும் நீங்க வாசித்தீங்க அப்படின்னா, அந்த நசரேய விரதத்தை திருப்பி கொள்ளலாம் என்றால் திருப்பி கொள்ளலாம். சொல்லுங்க, என்ன பாருங்க, நசரேய விரதம் தீட்டுப்பட்டுட்டு திரும்ப அந்த விரதத்துக்குள்ள வரலாம் என்றால் தாராளமா வரலாம். ஆனால் அவன் என்ன செய்யணும், பலி செலுத்தணும். இது வரைக்கும் இருந்த நாட்கள் எல்லாமே என்ன போயிரும்னா விருதாவா போயிடும். எப்படி போயிடும்? 12ஆம் வசனம் முடியும் போது கடைசியா சொல்லும், அவன் திரும்ப அந்த நசரேயன் விரதத்துக்கு என்ன செய்யலாம், வரலாம். அவன் தீட்டுப்பட்டதுனால இது வரைக்கும் இருந்த நாட்கள் எல்லாம் எப்படி போயிருக்கும், பயனில்லாம போயிருக்கும். அதனாலதான் ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க எது பண்ணாலும் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஏனென்றால் நம் தேவனுக்குரியவர்கள். அல்லேலூயா. தேவன் தங்குகிற ஆலயமா நம்ம இருக்கிறோம். அன்னைக்கு சிம்சோன் நசரேய விரதத்தில் இருந்தான். தன்னை எதுவுமே தீட்டுப்படுத்தக்கூடாது. அதான் வேதம் சொல்லுகிறது. அவன் போய் எங்க நின்றானா, அவனுடைய பலன் இழக்க காரணம் என்ன? அவன் நிற்கக்கூடாத இடத்துல போய் நின்று இருந்தான். ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவன் நிற்கக்கூடாத இடத்துல போய் நின்று இருந்தான். எடுக்கக்கூடாத இடத்துல பிரேதத்துல இருந்து என்ன எடுத்து சாப்பிட்டானா, தேன் எடுத்து சாப்பிட்டான். பிரேதத்து பக்கமே போகக்கூடாது. அவன் நசரேய விரதம் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா, அது தீட்டுப்பட்டு விட்டது. என்ன பண்ண விட்டது? தீட்டுப்பட்டு விட்டது. வேதம் நமக்கு அருமையாக கற்பிக்கிறது. நமக்கு துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில நில்லாமலும், பரியாசக்கார உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் நம்ம தியானமாய் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை அனுதினமும் நீர்க்காலின் ஓரமாய் வளர்கிற மரத்தை போல அனுதினமும் நம்முடைய கொஞ்சம் பலன் வளர்ந்து கொண்டே இருக்கும். தேவையில்லாத இடத்துல அதை நிற்கக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது அப்படின்னு சொல்ல காரணம் என்னென்றால், நம்மளை தீட்டுப்படுத்துகிற விஷயங்கள் அங்கே இருக்கும். நீங்க என்னாகுமோ அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சிங்க அப்படின்னா, அவன் பாவம் பண்ணினான் என்று சொல்லப்படவில்லை. தான் கூட நிற்கிறவன் மரணம் அடைஞ்சிட்டானாலே இவன் விரதம் சோழி முடிஞ்சிச்சு. நீங்க அந்த வசனத்தை வாசித்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னாகும் 6ஆம் அதிகாரம் 9. அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணமடைந்ததினால் நசரேய விரதமுள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்து கொண்டு 8ஆம் நாளில் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறாக்குஞ்சிலாவது ஆசிரியத்தில் கொண்டு வர கடவன். போதும். பக்கத்துல இருக்கிறவன் மரணம் அடைஞ்சிட்டாலே அந்த தீட்டு யாருக்கு வந்துடும்? எனக்கு வந்துடும். அப்போ நம்ம எப்பவுமே புரிஞ்சுக்கிடணும், நம்ம நிற்கிற இடம் எந்த இடம் அப்படின்னு பார்க்குறோம். அதான் மோசே தன்னோடு கூட முச்செடி நடுவே வரும்பொழுது, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் சொல்லுவார், உன் பாதரட்சை என்ன செய், கலட்சி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது. நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம், இது நம்ம தீட்டுப்படுத்துகிற விஷயமா? ஆண்டவர் அந்த விஷயத்தில் தன்னுடைய பரிசுத்தத்தில் ஆண்டவர் மிகவும் கவனமுள்ளவராக இருந்தார். தன்னுடைய பிரதிஷ்டையில் ஆண்டவர் கவனமுள்ளவராக இருந்தார். ஆனால் இங்கே சிம்சோன் தவறுன விஷயம் என்ன தெரியுமா? தன்னுடைய பிரதிஷ்டையே மறந்து போனான். அல்லேலூயா. அவனுடைய பிரதிஷ்டை என்ன? நசரேயன். அவன் எது பக்கத்தில் போகக்கூடாது? செத்த பிரேதங்கள் பக்கத்தில் போகக்கூடாது. ஆனால் அப்படிப்பட்டவன் தன்னுடைய பிரதிஷ்டையை மறந்து செத்தவைகள் பக்கத்தில் போய்விட்டான். அல்லேலூயா.
அவன் பலனற்றவனாய் ஜனங்களுக்கு முன்பாக வேடிக்கை பொருளாய் மாறப்பட்டான். அவன் பலனை இழந்து போனான். அதே போலதான் ஒரு தேவனுடைய பிள்ளைகளோட பலன், நமக்கு கொஞ்சம் பலன் இருக்கலாம், ஆனால் அதிக பலன் பெற வேண்டுமானால், அந்த கொஞ்ச பலத்திலும் தேவனுடைய பலன் வெளிப்பட வேண்டுமானால், அந்த கொஞ்ச பலத்திலும் நம்முடைய வாழ்க்கையில திறந்த வாசல் வர வேண்டுமானால், தேவனோடு நாம் பண்ணின பிரதிஷ்டைகளே உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாளிலே விரும்புகிறார். அல்லேலூயா. நம்முடைய பிரதிஷ்டையை நம்ம திரும்பி பார்ப்போமே. ரட்சிக்கப்பட்ட புதுசுல எவ்வளோ பிரதிஷ்டை பண்ண ஆண்டவருக்காக நாங்கள் இதெல்லாம் செய்வோம், இப்படிலாம் வாழுவோம், இதெல்லாம் நாங்கள் ஒதுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பிரதிஷ்டை பண்ணோம். ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்தோம்? உடன்படிக்கை பண்ணினோம். பிரதிஷ்டை அப்படின்னா உடன்படிக்கை, தேவனோடு நம்ம செய்த உடன்படிக்கை. வாக்கு கொடுப்போம்ல, அந்த பிரதிஷ்டையில் நம்ம என்ன செய்யணும்? உண்மை உள்ளவராக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் எங்கெல்லாம் போக மாட்டேன், இந்த இடத்துல என் கால் நிற்காது, இவங்கிட்ட அதாவது இந்த காரியங்கள்லாம் நான் எச்சரிக்கையாக இருப்பேன், தீமையானதை பேச மாட்டேன், கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்படலாகாதுன்னா, கெட்ட வார்த்தை என்றால் மற்றவர்களை குச்சப்படுத்தியோ மற்றவர்கள் காயப்படுத்துமாய் பேசுகிற எல்லா வார்த்தையும் என்னதான்? கெட்ட வார்த்தை தான். நம்ம பேட்ஸ் வேர்ட்ஸ் மட்டும் இல்லை, நான் எப்படி பக்தி விருத்திக்கு ஏதும் இல்லாத வார்த்தைகள் அனைத்துமே கெட்ட வார்த்தைகள் தான். அல்லேலூயா. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் என்ன செய்யணும்? நம்ம பேசணும். நம்ம நிற்கிற இடம் எப்படிப்பட்ட இடம், நம்ம எங்கே போகிறோம், யார் மத்தியில் நிற்கிறோம், யாரிடத்தில் தன்னுடைய இருதயத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அன்னைக்கு சிம்சோன் எல்லாவற்றையும் மறந்து, தன்னுடைய பிரதிஷ்டையை மறந்து, அவன் தெளிலாள்கிட்ட போய் தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்தினான். அன்னைக்கு அவன் வேடிக்கை பொருளாய் மாற்றப்பட்டான். இன்னைக்கு தன்னுடைய பலனை இழந்து விடக்கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மிகப்பெரிய திறந்த வாசல் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஆனால் அதற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்க ஒரு விஷயம், நம்முடைய வாழ்க்கையில் பிரதிஷ்டையில் நாம் நிலைத்திருப்போம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய பலன் குறுகாது, பெருகி கொண்டே போகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ 3 வார்த்தை. நம்முடைய பலன் எதுலலாம் இருக்குது? தரிசனத்தில் இருக்குது. 2 அபிஷேகத்தில் இருக்குது. 3 பிரதிஷ்டையில் இருக்குது. இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் பலத்தை அதிகரித்து கொண்டே இருக்கும். வேத தியானம் நம்முடைய வாழ்க்கையில் பலத்தை அதிகரிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது எனக்குள்ள என்ன செய்யுது? அனல் உண்டாகுது. எனக்கு கொஞ்சம் பலன் தான், ஆனால் எதுனது? அனல் உண்டாக என்னை நிற்க பண்ணிச்சு. அல்லேலூயா. சரி, அடுத்தது கொஞ்சம் பலனை பார்த்துட்டோம். கொஞ்சம் அப்படிங்கிறத கொஞ்சமாக பார்த்துட்டு சீக்கிரமாக என்ன செய்வோம்? ஜெபத்துக்கு நேராக நம்ம திரும்புவோம். கொஞ்சம் என்றால் என்ன? கொஞ்சம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எதற்கு யூஸ் பண்ணோம்னா, ஒரு பொருளை எந்த அளவுக்கு சின்னதாக காட்ட முடியுமோ, ஒரு பொருளை எந்த அளவுக்கு சிறியதாக காட்ட முடியுமோ அதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை தான் என்ன செய்யுது? கொஞ்சம். கொஞ்சம் என்றால் எந்த ஒன்றையும் சிறிய அளவில் சொல்வதாகும். அல்லேலூயா. கொஞ்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நம்ம பார்த்தோம்னா, எதையாவது ஒன்று பெருசு பற்றி சொல்லணும், ஏதாவது ஒன்று சின்னதாக்கி சொல்லணும் அப்படின்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுவோம்? கொஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம செய்வோம், பயன்படுத்துவோம். இந்த கொஞ்சத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா, கொஞ்சங்கள் அது அளவில் சிறியது. கொஞ்சம் அப்படின்னாலே நம்ம எதை சொல்லுவோம்னா, எது அளவில் ரொம்ப சின்னதாக இருக்குதோ அதை தான் கொஞ்சம் அப்படிமோ. அதுக்கு ஆங்கிலத்தில் பயன்படுத்த மைக்ரோ அப்படிங்கிற வார்த்தை என்ன செஞ்சுருப்பாங்க. அந்த கொஞ்ச பலன் அப்படிங்கிற வார்த்தைக்கு, அந்த கொஞ்சத்துக்குன்னா மைக்ரோ அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ அது எப்படிப்பட்டதுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்னா, அளவில் சிறியதாக இருக்குது. யாருமே அதை என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க. இதுதானே, இவ்வளவு தானே. இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் தனக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்தார். எதை கொடுத்தார்? தூதர்கள் உண்ற உணவு கொடுத்தாங்க. வானத்தின் மன்னாவால் ஜனங்களை போஷித்தா. ஆனால் அவர்கள் அதை எப்படியா எண்ணினார்கள்? கொத்துமல்லி அளவு தானே. இந்த மண்ணா எங்களுக்கு என்ன செய்யாது? அது ஒரு பொருட்டாவே அவன் நினைக்கல. ஆண்டவரை இந்த வனாந்தரத்திலையும் தன்னை போஷிக்கிறாரே என்பதை மறந்துவிட்டு, இந்த வனாந்தரத்தில் இம்மட்டுமே நம்மளை பலப்படுத்துகிற விஷயம் இந்த மண்ணாதானே என்பதை மறந்துவிட்டு, அவர்களோ எகிப்திலே உள்ளவைகளை சிந்தித்து கொண்டிருந்தால் அவர்கள் அநேக தரம் ஆண்டவரை கோபமூட்டியவர்களாக மாறி போனார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னை பலப்படுத்துகிற விஷயத்தை அவர்கள்
நோக்காமல் அன்னைக்கு அவங்க இறைச்சியை கேட்டு அநேகர் மரணம் அடைந்தார்கள். கர்த்தர் அவர்கள் என்ன செஞ்சாராம்? வாதித்தார் என்று வேதம் சொல்கிறது. இதே இது தேவன் தந்த மன்னாவை பெரிதாக கருதி அவர்கள் அதை புசித்து திருப்தியா இருந்திருப்பான் என்றால் அன்னைக்கு ஒரு மரணம் என்பது தேவை இல்லை, ஒரு பாதிப்பு என்று தேவையில்லை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அலட்சியம் எதில் வருது அப்படின்னா இதில் தான். இது அளவில் சிறியது. கர்த்தர் கொடுத்த பலனை நம்ம எப்படி என்னன்னா சிறியது அப்படின்னு சொல்லி எண்ணிருந்தோம். இதுதானே ஒரு பொருட்டாகவே அந்த கொஞ்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன ஒரு பொருட்டாகவே எண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. 2, இது அற்பமானது. இதை வச்சு என்ன செய்ய முடியும்? இந்த பொருளை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும்? 3, இது ரொம்ப எளிமையானது, சிம்பிளாக தான் இருக்கும். 4, எல்லாராலும் விரும்பப்படாத ஒன்று. எல்லாருமே இதை விரும்புவார்களா அப்படின்னு என்ன சொல்லவே முடியாது. இந்த கொஞ்சமாக இருக்கிறத எல்லாரும் விரும்புவாங்களா? ஒரு கிளாஸ் காப்பி கொடுக்கும் போச்சுல அவளுக்கு எவ்வளோ காணம் உளுந்துருக்கு ஏக்கா, ராணி அக்கா சதி பண்ணிட்டாவ, அந்த அக்காவுக்கு மட்டும் நிறைய ஊற்றிருக்காவ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு. ராணி அக்கா கோபப்பட்டாதியோ, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு பொதுவாக சொல்கிறேன். எல்லாருமே அதை செய்ய மாட்டாங்கன்னா விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே எதை எதிர்பார்ப்பாங்கன்னா நிறைஞ்சிருக்கணும், மிகப்பெரிய அளவில் எனக்கு வேணும் அப்படிங்கிற எதிர்பார்க்க. ஆனால் அந்த கொஞ்சம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாருமே விரும்பப்படாத ஒன்று. அல்லேலூயா. அதே மாதிரி இதை எல்லாருமே என்ன செய்ய மாட்டாங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நாட் அக்செப்டபுள். எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிறத அந்த கொஞ்சத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஆனால் நம் தேவன் யார் என்றால் கொஞ்சத்தை அதிகமாக விரும்புகிறவர். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், கொஞ்சத்தில் நீ உண்மையுள்ளவனா இருந்தால் அநேகத்தின் மேல உன்னை அதிகாரியா வைப்பேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தா போதும், உனக்கு திறந்த வாசலை தந்துடுவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்ற, இந்த சிறியரில் எதை செய்தீர்களோ அதை நீங்க எனக்கே செய்தீர்கள். கடுகு அளவுள்ள விசுவாசம் உங்களுக்கு இருந்தா போதும். அல்லேலூயா. மலைகள் எல்லாம் பெயர்ந்து போகும். அல்லேலூயா. நம்ம சின்னதை பார்த்து என்ன செய்யணும்னா அற்பமானது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எதை பார்க்கிறார்? பிலதெல்பியா சபையில் அதை தான் மெயினாக பார்த்துருக்கிறாரு. பிலதெல்பியா சபை கிரியைகளை விட அந்த கிரியைகள் எதன் நடுவில் செய்ததுன்னு பார்த்தோன்னா அந்த கொஞ்சத்தின் நடுவில் தான் அவங்க கிரியை செய்திருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்ப்பை பார்த்தீங்களா? பெருசாலாம் ஆண்டவர் எதிர்பார்க்கல. அந்த குட்டி இதயத்தில் சின்ன இடம், எனக்கு கொஞ்சம் மாத்திரம் நீ இடம் கொடு. அதான் அந்த இதோ வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுறேன். அல்லேலூயா. கொஞ்சம் இடம், உங்கள் வீட்டில் கொஞ்சம் இடம். அல்லேலூயா. அல்லேலூயா. சிலவரெல்லாம் இதயத்தை வாடகை விட்டுருப்பாங்க, திடீர்னு புரிஞ்ச சோத்திரம். அல்லேலூயா. இங்கோடி சோத்திரம் சொல்லுவாங்க, அங்கோடி போக முடிஞ்சா செருப்பை காலில் பறக்கிட்டு பக்தியாக போவாங்க, வாடகையே விட்டுருவாங்க. அப்படி இல்லை, இருதயத்தில் ஆண்டவர் கொஞ்சம் இடத்த கேட்குறார். நம்முடைய உண்மையில் ஆண்டவர் இடத்த கேட்குறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவர் கொஞ்சத்தை கேட்கிறார். அதான் சொல்ல, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இரு, உன்னை அநேகத்தின் மேலே அதிகாரியாக வைப்பேன். உலகம் உன்கிட்ட பெருசாக எதிர்பார்க்கும், ஆனால் பரலோகம் நம்மகிட்ட சிறுசாக தான் எதிர்பார்க்கும். அல்லேலூயா. உலகத்தில் உள்ளவங்க உன்கிட்ட காசு இருக்கா, பணம் இருக்கா, பொருள் இருக்குதா, நகை இருக்குதா, நட்டு இருக்குதா, இவ்வளோ ஆனால் இருக்குதா, உன்கிட்ட என்னப்பா இருக்குது, இதுக்கெல்லாம் நீ தகுதியானவனா அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய தெரியுமா? உன் குட்டி இதயத்தில் நான் இருக்கிறேன்னா அது மாத்திரம் இருந்துட்டா போதும், நீ எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தா சரிதான், உனக்கு பரலோகமே தலை வணங்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. என் வீடு பெருசா இல்லையே அப்படின்னு சொல்லலாம் கவலைப்பட வேண்டாம். அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் பெரியவராக இருக்கிறாரா? அல்லேலூயா. 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 என் பிள்ளைகளுக்கு நான் பெருசாக செய்யவில்லைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் பெரியவராகிய இயேசுவை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா போதும், அவர் எல்லா வச்சையும் பார்த்து கொள்ளியவராக இருப்பா. அந்த கொஞ்சத்தை மாத்திரம் நீங்கள் கொடுத்துருங்க, அந்த இயேசு அப்படிங்கிற மாத்திரம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அந்த பெரியவர் அந்த சின்ன இதயத்துக்குள்ள வரும் பொழுது பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. 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 வேற எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சம் அது அற்பமாக தான் தெரியும், மற்றவங்க பார்வைக்கு அவ்வளோதான் தெரியும். 24 மணி நேரம் இருக்கும் பொழுது அந்த கொஞ்சம் 1 மணி நேரம், அதுதான் ஆண்டவர் கேட்கறது, விரும்புறது. அல்லேலூயா. எப்போவுமே பேதுருக்கு மிகப்பெரிய பழக்கம் அப்படின்னா ஜெபம் நடக்கிறது என்ன செஞ்சுருவாரு? தூங்கிடுவார்.
ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தூங்கு, ஆனால் எனக்கு கொஞ்சம் நேரம்தா, சோதனைக்கார வரான், நேரம்தா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் கேட்குறது கொஞ்சம் நேரம். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருசாலாம் ஆண்டவர் எதிர்பார்க்க மாட்டார். பிலதெல்பியா சபையில் ஆண்டவர் அதான் பார்த்தாரு, உனக்கு கொஞ்சம் இருந்துச்சு, அந்த கொஞ்சத்தில் நீ எனக்கு கொடுத்த பத்தியா, அந்த கொஞ்சம் பலனை எனக்கு கொடுத்த பத்தியா, இது மாத்திரம் எனக்கு போதும், உன் வாழ்க்கையில் திறந்த வாசலை நான் தர வல்லமை உள்ளவராக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் எதுவுமே அற்பமாக நினச்சிடாதீங்க, எதையுமே ஏளனமாக பார்த்துடாதீங்க. அதான் எலியா வந்து கேட்குறாரு, உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னா, என் கலசத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ஒரு பிடி மாவு இருக்குது, அதை மாத்திரம் நீ எண்ணட்டத்தா, உன் வாழ்நாள் புள்ள நீ சாகாம பிழைச்சிருக்க, கர்த்தர் அதை பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெருசாலாம் எதையுமே கேட்கல. 10ல் 1 கொடுக்கறது கஷ்டமா, கொஞ்சத்தை கொடுக்கறது கஷ்டமா? இல்லை இல்லை, ஆண்டவர் முழுசாவா தான் கேட்டாரு. ஆண்டவர் முழுசாலாம் முழுங்கவும் மாட்டார். நம்ம தான் முழுசாவே முழு சோத்தில் முழு பூசணிக்காக ஒழுங்கின மாதிரி விழும்பைக்கு நம்ம பிரயாசப்படுவோம். ஆனாலும் அப்படி பிரயாசப்படும் போச்சில் அது வாங்கும் போச்சில் ஒழுகி போயிடுது. ஆனால் ஆண்டவர் அப்படி கேட்கல, கொஞ்சத்தில் மட்டும் பிலதெல்பியா சபை நீ உன் கிரியை, அதான் ஆண்டவர் சொல்ல, உன் கிரியை நான் அறிஞ்சிருக்கிறேன், கொஞ்சத்தை மட்டும் கொடுத்துருக்குற, அந்த கொஞ்சத்தில் தான் உனக்கு திறந்த வாசல். இந்த 6ஆம் மாதத்தில் நமக்கு திறந்த வாசல் வேணும்னா உங்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சத்தை, அந்த கொஞ்ச நேரம் ஆண்டரோடு இருக்கிற, அதான் பாட்டு படிச்ச, உம்மோடு செலவிடுகிற ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யாது, வீணாவே போகாது. மனுஷங்கிட்ட நேரம் செலவிக்கும் போது அதை வீணா போகிறோம். ஆனால் தேவனிடம் கொஞ்சம் அந்த ஒரு நிமிடம் அந்த நீங்கள் நேரத்தை கூட்ட அந்த ஒரே ஒரு மணி நேரத்தை மட்டும் நீங்கள் செலவழிக்க அது நம்மளை பரலோகத்தில் வெளியேற பட்சம் கொண்டு போய் நிறுத்தும். ஆண்டவருக்காக கொஞ்சம் கொடுக்க நம்முடைய பலனை கொடுக்கலாம், சரீர உழைப்பை கொடுக்கலாம், ஜெபத்தை கொடுக்கலாம், காணிக்க கொடுக்கலாம், எல்லா வச்சிலும் கொஞ்சம் கொடுக்க கர்த்தர் நம்ம பெரிதாய் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவர் தான் மல்கியால சொல்லுவார், மல்கியா 3:10 தானே, உன் ஆகாரத்தை, ஆமா, வேற எதுவுமே சொல்ல மாட்டார். தசமபாகத்தை மட்டும் என்ன செஞ்சிரு, கொடுத்துரு அப்படின்னு சொல்லுவார். முழுசாலாம் கொடுத்துருன்னு சொல்ல மாட்டார். வானத்தை திறக்கிறதற்கு சாவி எதுன்னா சின்ன தசமபாகம். அந்த பின்பகுதியை போடுங்க, நான் வானத்தின் பலகணிகளை திறந்து, அந்த வார்த்தை போடுங்க, வானத்தை திறந்து. ஆமா, வானத்தை திறக்கிறதுக்கு சாவி எதுனா முதல்ல இருக்கவருங்க, முதல்ல இருக்க அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசமபாகங்களை எல்லாம் எதை மட்டும் கொண்டு வரணும், தசமபாகம். அது தசமபாகம் எதில் எத்தனையில கொடுக்குறது, கொஞ்சம் கொடுக்குறது, 10ல் 1 சொல்லுங்க, 10ல் மொத்தமாக இல்லை 1. அதை கொடுத்து அந்த சாவியை ஓப்பன் பண்ண உடனே எது நமக்கு திறக்குதுன்னா வானமே நமக்கு திறக்கப்படுது. சொல்லுங்க, எது திறக்கப்படுது, வானமே திறக்கப்படுது. அல்லேலூயா. சரீர உழைப்பு, ஒரு மனுஷன் தன்னுடைய சரீர உழைப்பை கொடுத்தான்னா அவனுக்காகவும் பரலோகம் திறக்கப்படுது. அல்லேலூயா. பெருசாலாம் ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டார். பிலதெல்பியா சபையை பார்த்து சொன்னார், உன்னோட கொஞ்சம், அந்த கொஞ்சம் பலத்தை நீ எனக்கு கொடுத்தீங்களா, அந்த பலனு போதும், உனக்கு திறந்த வாசல் நான் வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நேரம் கிடைக்குதா, கொஞ்சம் நேரம் கிடைக்குதா, அப்போட செலவிட ஆரம்பிச்சிருங்க. கொஞ்சம் நேரம் பைபிள் வாசிக்க நேரம் கிடைக்குதா, அந்த கொஞ்சத்தை நீங்க கொடுத்துருங்க. கொஞ்சம் தசமபாகம் கொடுக்குறீங்களா, அதை உண்மையா நீங்க கொடுத்துருங்க. உண்மையா இருக்கிறதுல அந்த ஜெபத்துல உண்மையா இருப்பீங்கன்னா அந்த உண்மையில கர்த்தர் அவர் பிரியப்படுகிறா. கடுகளவு தான் விசுவாசம் இருக்குதா, அந்த விசுவாசம் உனக்கு போதும். அந்த விசுவாசத்துல கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய அவர் வல்லமை உள்ளவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கொஞ்சத்தை மாத்திரம் நாம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கொஞ்சத்தையும் விட்டுறக்கூடாது. ஹல்லேலூயா. சரி, கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். அந்த கொஞ்ச பலன் கொண்டு வர ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, அதே வெளிப்படுத்தல் 3:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்காக திறந்த வாசலை அது கொண்டு வருது. எது கொண்டு வருது, கொஞ்சம். எது கொண்டு வருது,
கொஞ்சம் பலன் தான் திறந்த வாசலை கொண்டு வருது. அல்லேலூயா. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவன் பலன் இல்லாமல் போக மட்டும் சகலவற்றையும் இழந்தவனாய் அவன் அழுது புலம்பி கர்த்தருக்குள்ள அந்த கொஞ்சம் பலன்ல தன்னை திட்டப்படுத்தின உடனே ஆண்டவர் சொல்லுவாரு, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. தாவீதுட்ட தான் அந்த வார்த்தை சொன்னாரு. மற்ற எல்லாருமே பலன் இல்லாம போக மட்டும் அழுதாங்க, புலம்புனாங்க, தத்தளிச்சாங்க. ஆனா யாருக்குமே தேவசத்தம் உண்டாகல. ஆனால் இவன் பலன் இழந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள்ளாக தன்னை திடப்படுத்தி அந்த கொஞ்சம் பலன்ல தேவனிடத்துல போய் வந்து நின்னா பாருங்க, ஆண்டவர் சொன்னார், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு கொஞ்சமா இருந்துட்டாலே போதும். அந்த கொஞ்சம் பலன தேவ சமூகத்துல வந்துட்டீங்கன்னா உங்களுக்காக வாழ்க்கை நீங்க எல்லாவற்றையும் இழந்து நிற்பீங்கன்னா, எல்லாவற்றையும் இழந்து போன பலன், இழந்து போன ஐஸ்வர்யம், இழந்து போன செல்வம், இழந்து போன ஜெப ஆவி, இழந்து போன வேத தியானம், இழந்து போன சமாதானம், இழந்து போன சரீரம், எல்லாவற்றையும் கர்த்தர் திருப்பி தர அவர் வல்லமையுள்ளவர். காரணம் நீங்க அந்த கொஞ்சத்தை கொடுத்தா மாத்திரம் போதும். அல்லேலூயா. லூக்கா 18:13ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 18 வருஷமா பலவீனப்படுத்துகிற ஆவியுடையவள், 18 வருஷமாய் பலவீனப்படுத்த ஆவியுடையவள். லூக்கா 13ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, அவளுக்கு பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை நாளுக்கு நாள் என்ன செய்யுது, பலவீனப்படுத்தி கொண்டே இருக்குது. அந்த பலவீனத்திலையும் 18 வருஷமா இருக்குது. சொந்தக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்க, என் சபைக்குள்ள இருக்க ஆளை என்ன சொல்லியிருக்கோம், இத்தனை வருஷம் வரியே இன்னும் உன் குடும்பத்துக்கு என்ன செய்யலை, அற்புதம் நடக்கலை, நாளுக்கு நாள் நீ பலவீனதான் படுற அப்படின்னு சொல்ல சூழ்நிலையிலும் அவள் அந்த கொஞ்ச பலனத்திலையும் அவள் குனிஞ்சி 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 சபைக்குள்ள வந்துட்டா. அன்றைக்கு அவள் விடுதலை பெற்று கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவள் தலையை நிமிர பண்ணினார். வேற சொல்லி அவள் தலை நிமிர்ந்து 13ஆம் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அவள் மேல் கை வைத்தால் அவள் நிமிர்ந்தாள். இன்னைக்கு நிமிர முடியாம எத்தனையோ பலவீனம் நம்மளை கூனி குறுக பண்ணுது, எத்தனையோ போராட்டம் நம்மளை நிமிர முடியாம கூனி குறுக பண்ணுது, நம்மளை பலன் இல்லாமல் போக மட்டும் எவ்வளவோ நம்மளை கூனி குறுக பண்ணுது. ஆனால் ஏதோ எந்த சூழ்நிலையில அந்த கொஞ்சத்துல நீங்க ஆலயத்தை தேடி அந்த கொஞ்ச நேரம் நீங்க வந்துட்டீங்கன்னா போதும், கர்த்தர் தம்முடைய கரங்களை உங்கள் மேல் வைக்கும் பொழுது உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணி உங்களை கொண்டு தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கொஞ்சத்தை கொடுத்துட்டீங்க போதும், அதான் உங்களுக்கான விடுதலைக்கான நேரம். ஹல்லேலூயா. கொஞ்சம் எவ்வளோக்கான ஆசீர்வாதத்தை கொண்டு வருது பாருங்க. திறந்த வாசலை தருது, சகலத்தையும் திருப்பிக்கொள்ள உதவி செய்து நமக்கான விடுதலை என்ன செய்யுது, கொண்டு வருது. ஹல்லேலூயா. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 11 12. ஹல்லேலூயா. தேவனே நம்முடைய பலனாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில ஜெயத்தை தர வல்லமை உள்ளவர். கிதியோன் சொல்றான், இந்த மீதியான கைக்கு நான் எப்படி ரட்சிப்பேன், நான் மனாசல எப்படி இருக்கிறேன், சின்னவனா இருக்கிறேன், எனக்கு பலனெல்லாம் கிடையாதுன்னா கர்த்தர் அவன்கிட்ட சொல்றார், நீதான் பராக்கிரமசாலி, நீதான் மீதியான கைக்கு ஜனங்களை ரட்சிப்பாய். அல்லேலூயா. அப்ப அந்த கொஞ்ச பலன் எவ்வளவு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்து தருது பாருங்க. அவன் நான் பலவீனப்பட்டேன்னு சொல்லி ஒதுங்கி போகல, கிதியோன் விலகி போகல. கர்த்தர் வந்து சொன்ன உடனே அந்த கொஞ்ச பலனிலும் அவன் செயல்பட ஆரம்பித்தான். கர்த்தர் அந்த கிரியை பார்த்து மீதியானுடைய கைகளுக்கெல்லாம் விலக்கி ரட்சித்தார். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த கொஞ்ச பலன் மூலமா வர்ற ஆசீர்வாதம் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ புரியுதா? கொஞ்ச பலன் நம்முடைய பலன்ல எதுல இருக்குது, தரிசனத்துல இருக்குது, அபிஷேகத்துல இருக்குது, பிரதிஷ்டையில இருக்குது. ஹல்லேலூயா. ஜெபத்துல இருக்குது, வேத தியானத்துல இருக்குது, இன்னும் நிறைய சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் உங்களுக்கு தந்திருக்கிறேன். ஏன்னா கர்த்தர் நம்மளோட பேசின வார்த்தை கொஞ்ச பலன். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் எப்படிப்பட்டதா இருக்கும்னா அற்பமா இருக்கும். எல்லாராலும் விரும்ப முடியாது. இவளாலாம் இது செய்ய முடியுமா, இந்த வேலைலாம் இவங்களால செய்ய முடியுமா, நீங்களாம் ஊழியம் செஞ்சிருவீங்களா, உங்களாலாம் செய்ய முடியுமா, இப்படி அற்பமா எண்ணுவாங்க. அந்த அற்பமா எண்ணப்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்க செய்வீங்கன்னா கர்த்தர் சொல்ல, உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ செய்த பாத்தியா, உனக்காக தான் இந்த மாசத்துல திறந்த வாசல் அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் கொண்டு வர ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா நமக்காக திறந்த வாசலை கொண்டு வருது. ஹல்லேலூயா. சகலவற்றையும் திருப்பிக்கொள்ள பண்ணுது, நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுது. தேவன் நம்மளோட கூட இருந்து ஜெயத்தை தர பண்ணிக்கிறது அந்த கொஞ்ச பலன். அந்த கொஞ்சத்தை நம்ம கர்த்தருக்காக கொடுப்போம். அந்த கொஞ்ச பலனில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில திறந்த வாசலை தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்க. எல்லாரும் முழங்கப்பட்டு இருக்க, கண்கப்படி ஜெபிப்போம். ஆண்டவரே கொஞ்சத்தை தர எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. சொல்லுங்க எல்லாரும் முழங்கப்பட்ட, ஆண்டவரே கொஞ்சத்துல, வேதம் சொல்ல கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால்
அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன். இந்த சிறியரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செஞ்சாலும் சரி, அதை நீங்கள் எனக்கே செஞ்சீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சத்தை நீங்கள் கொடுத்தா போதும், உங்கள் கையின் பிரயாசங்கள்லாம் ஆசீர்வதிப்பார். உங்களுக்காக வானம் திறக்கப்படும். அன்னைக்கு சாரிபாத்தில் அவன் மரணம் அடைஞ்சிருக்கணும், அவன் பிள்ளையும் மரணம் அடைஞ்சிருக்கணும். மரண கன்னிகளுக்கெல்லாம் தப்பி வித்தது ஒன்னே ஒன்று தான், அவள் கொடுத்த அந்த கொஞ்சம். ஹல்லேலூயா. அந்த ஒரு அடையை மட்டும் சுட்டி கொடுத்தேனால அன்னைக்கு அவள் மாத்திரமல்ல, அவள் சொந்த பந்தங்கள் அந்த கிராமமே உட்காந்து சாப்பிட்டது. எல்லாம் மரண கண்ணிக்கு தப்பி வித்த அந்த கொஞ்சம். நீங்க அந்த கொஞ்சம் பலனை கொடுத்துருங்க. அந்த கொஞ்சம் பலன் உங்களுக்கு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அந்த கொஞ்சம் பலன் ஆண்டரை தேடி வந்திருக்கு. அந்த கொஞ்சத்தை கத்தர் பார்க்கிறார். பிலதெல்பியா சபையில கத்தர் பார்த்தது ஒன்றே ஒன்று, அந்த கொஞ்சம் பலன்ல அவங்க செய்த கிரியைகளை கத்தர் பார்த்தா. அந்த கிரிகளை பார்த்து கத்தர் சொன்னா, உனக்கு நான் திறந்த வாசல வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டா, அதை பூட்ட மாட்டா, யாராலும் பூட்ட முடியாது. எந்த வல்லமை எதிர்த்து நிற்கலாம். உனக்கு வருதமா எத்தனையோ கோல் யாத்திரைகள் கொக்கரிக்கலாம், ஆனால் ஒன்றும் அதை பூட்ட முடியாது. கத்தர தம்முடைய வானத்தை திறக்கிற வாசல் உனக்கு தந்திருக்க அந்த கொஞ்சம் பலன், அதை வச்சு இன்னைக்கு துறங்க. உங்களுக்கு தந்திருக்க பொக்கிஷங்களை துறக்கிற சாவி என்ன தெரியுமா? கத்தர் தந்திருக்க அந்த கொஞ்சம் பலன். கத்தர் வானத்தை திறக்கிறதுக்கு கத்தர் தந்திருக்க அந்த வானம் திறக்கப்படுவதற்கு ஒரே ஒரு காரணம், கத்தர் உங்களுக்கு தந்திருக்க அந்த கொஞ்சம் தான். அந்த கொஞ்சம் தான் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள். வர வேண்டிய நன்மைகள் என்ன? எல்லாவற்றையும் திறக்கிற வாசல் தேவன் தந்த தரிசனமோ, தேவன் தந்த வாக்கு தத்தங்களோ, நீங்க அதை வச்சு இன்னைக்கு திறக்க ஆரம்பிப்பீங்கன்னா ரீபா ரகதனா சபல கதுடபலர யாந்துரபலரபா, தேவன் தந்த அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க, அனல் மூட்டி எழுப்புங்க. அது எப்பேற்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கான நன்மை அகப்பட்டிருந்தான் சரிதான், அதை மீதியான கைகளுக்கு பிடுங்கி இருந்து உங்க கையில கொடுக்காத வல்லமை உள்ள அந்த அபிஷேகம். கோலியாத் எப்பேற்பட்ட கொக்கரிக்கலாம், வியாதி எவ்வளவு கொக்கரிக்கலாம், நீ பிழைக்க மாட்ட, மரித்து போன்னு சொல்லலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை நீங்க அனல் மூட்டி எழுப்பினால் அது தனக்குள்ள அந்த சுகத்தை வெளிப்படுத்தும், தன் பலத்தை வெளிப்படுத்தும். வேற சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அதே போல பிலதெல்பியா சபையில கத்தர் பார்த்தது அந்த கொஞ்சம் பலன் தான். அதுல கத்தருடைய பரிபூர்ண நன்மை வெளிப்பட்டது போல இந்த எள்ளப்பிள்ளை மாரநாத திருச்சபையில கத்தர் உங்களிடத்தை எதிர்பார்க்க ஒன்றே ஒன்று, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள வந்துருங்க, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ள வந்துருங்க, அந்த அபிஷேகத்துக்குள்ள வந்துருங்க, அந்த பிரதிஷ்டைக்குள்ள வந்துருங்க. நீங்க ஆதி நாட்கள தேவனோடு பண்ண பொருத்தனைக்குள்ள வந்துருங்க. அந்த கொஞ்சத்தை கொடுத்துருங்க. கத்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். ரபா ரகதனா ரதர கதனரா லீபா ரகதனமன ரியாகதுடபல ரபலரபா லீபா ரகதுடபல ஷபலகதுடபல ரியாந்துரபலரபா லீபா ரகதனமன ஷியாகதுடபல ரியாந்துரபல ஷபலகதுடபலரபா ரீபாபா 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 ஒரபல ரகதன ரீபா லகதனமன லீபா லகதுடபலரபா தியாகதுடபலரபா துடபலரபலரபா ரீபா ரகதுடபல ரியாந்துரபல ஷிபாதுரபலரபலரபா லீபா ரகதன தியாகதுடபல நல்ல ஆவில நிரம்புங்க, நல்ல ஆவில நிரம்புங்க, நல்ல ஆவில நிரம்புங்க, நல்ல ஆவில நிரம்ப புது பலனோடு ரீபா ரகதனா ஷபலகதுடபலரபா. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புறம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையாவும் கிருபை, என்ன அணைக்குதையாவும் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நல்ல கைதட்டி, நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதல்ல. என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மையை நம்பியுள்ளே, நான் கைவிடப்படுவதில்லை. என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையாவும், சொல்லுங்களாமே, என் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் தாங்குதையா உம் கிருபை. நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம், நான் அழுது புலம்பும் நேரமெல்லாம் அணைக்குதையா உம் கிருபை, என்ன அணைக்குதையா உம் கிருபை. என் பலனாகிய கர்த்தாவே, நல்ல கைதட்டி, நான் உம்மையை நம்பியுள்ளே,
நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருளில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். உன் கோலும் தடியும் தேச்சுதையா, உங்க கோலும் தடியும் தேச்சுதையா. அனுதினம் வெற்றி பாத காட்டுதை எனக்குள், அனுதினம் வெற்றி பாத. நல்ல நல்ல கையை தட்டி பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே. நான் கைவிடப்படுவதில்லை. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மையை நம்பியுள்ளே. கைவிடப்படுவதில்லை. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக வாரும் போதகரே. ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வச்சாத நதியாக வாரும் போதகரே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வறுமையா ரபா ரகதனரா ரீபா ரகதரா சபா ரதரபாலா ரீபா ரகதனமனா ரியா துரபல சிவலப துரபலரபா. நல்ல கையை தட்டி அந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. எத்தனை கோலியாத்துக்கு எதிர்த்து வரலாம், எத்தனையோ பலவீனம் உங்களை எதிர்த்து வரலாம். உங்க பலவீனத்தை அப்படியே பலன் தந்து அந்த கொஞ்சத்துல உங்களை நிறைவாய் நடத்த அவர் வல்லம் உள்ளவர். ஒரு பலத்த அபிஷேகத்தின் வல்லமை. வறுமையா போதகரே, வறுமையா. கேளுங்க கேளுங்க கேளுங்க. அப்பா வந்துடட்டும், அந்த கொஞ்சம் பெல்ல வந்துடட்டும், கொஞ்சம் பெல்ல வந்துடட்டும். வான ஆவியான வரும்பொழுது உங்க வாழ்க்கையில் காணப்படுது எல்லா குறைவுகள் மாறுது, குறைவுகள் மாறுது. ஒரு திறந்த வாசல், ஒரு திறந்த வாசல். வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, சொல்லுங்க வறுமையா. செந்தரே ரபல கதுடா தியாந்தரா ரீபல கதுடா தியாந்தரா ஊடா பால ரப லக திக்க மானா ரேபா லீபல கதுடா சபல கந்தன தீட பல சபல ரபா பாபா 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 ஸ்ரீபா ரபா லனா தியாந்தர பல ரபா லீமன கதுடா பல ரபா ரபா லீபா ரகதனா தியா கதுடா பல யா துரிபி சந்தரபா லீபல கதுடா. நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, நீ ஒன்றுக்கு கவலைப்படாத. நீ சகலத்தை திருப்பி கொள்வாய், நீ சகலத்தை திருப்பி கொள்வாய், நீ சகலத்தை திருப்பி கொள்வாய், நீ சகலத்தை திருப்பி கொள்வாய். அந்த ஆதி அன்புக்குள்ளாய் சபை நடத்தப்படுகிறது. அந்த ஆதி அன்புக்குள்ளாய் கர்த்தருடைய பலத்த அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி, சுட்டரிக்கிற அக்கினி. எல்லா கோலியாத்தின் கோஷங்கள், எல்லா சத்துரின் வல்லமைகள், எல்லா பலவீனப்படுத்துற ஆவி எல்லாம் இயேசுவின் நாமத்தினால இந்த பகல் ஆராதனையில வெளியேறட்டும், 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 வெளியேறட்டும். அப்போடைய பலன் இறங்கட்டும், அப்போடைய பலன் இறங்கட்டும். கொஞ்சம் பலந்தா, கொஞ்சம் பலந்தா. தேவ சமூகத்துல வந்துட்டீங்கல்ல, இப்ப விடுதலை, இப்ப விடுதலை, இப்ப விடுதலை. பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அச்சவனுக்காகிலும் உதவி செய்கிறது என் தேவனுக்கு லேசான காரியம். நல்ல பலமாய் கையை தட்டி ஓ ரபா பாபா பாபா கபா பாபா சியாந்தரா ரீபா ரகதனா தியாகதுடபல சிவலா அதுடபலரபா. நல்ல பலமாய் கையை தட்டுங்க பார்க்கலாம், நல்ல பலமாய் கையை தட்டுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. சில கட்டுகள் அறுக்கப்படுகிறது, சில கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அந்த வியாதி பலவீனத்தின் கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அந்த சத்துரின் போராட்டம் இனி உன் வாழ்க்கையில இல்லை. கோலியாத்து இனி உன் வாழ்க்கையில இல்லை. கொக்கரிக்கிற கோலியாத்துகள் இல்லை. ராதா 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 ரா பாலா ராதா ரா ரீபா ராதா ரகா பாலா ராதா ரபா. விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம், விசுவாசத்தோட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஒருவேளை நீங்க என்ன பலவீனத்தோட வந்திருக்கீங்களா, சோர்வோட வந்திருக்கீங்களா, தேச்சரவில்லைன்னு வந்திருக்கீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் பலம் தான் இருக்குன்னு வந்திருக்கீங்களா. ஆண்டவரே என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது. அப்பாவோட கையில கொடுத்துருங்க பார்க்கலாம். அந்த கொஞ்சத்தை கொடுத்துருங்க, அந்த கொஞ்சத்தை கொடுத்துருங்க, அந்த கொஞ்சத்தையும் கொடுத்துருங்க. ஒரு திறந்த வாசலை கதை கட்டளையிட போகிறா. திறந்த வாசல் இந்த மாத துவக்கத்திலான திறந்த வாசல் உனக்கு, திறந்த வாசல், திறந்த வாசல். லீபா ரகதனா தியாகதுட பலர பலரபா. கொக்கரிக்கிற 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 கோலியாத்தின் உன் வாழ்க்கையில இல்லை, கொக்கரிக்கிற உன் வாழ்க்கையில இல்லை. லீபா உனக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். தேவன் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்தன் அல்ல. ரீபா ரகதனா தேவ ஓ உங்களுக்கு ஆணையிட்ட தேசம் மிகவும் நல்ல தேசம். அவர் வைத்திருக்க தேசம் நல்ல தேசம். ஓ வீணான ஒன்றில் சிக்க விட மாட்டா, வீணான ஒன்றில் சிக்க விட மாட்டா.
கேட்டா நீங்கள் விசுவாசத்தோடு அந்த தரிசனத்தை பிடித்துக்கொண்டு கர்த்தர் உங்களுக்கு சொல்லிய வார்த்தையில பிடித்துக்கொண்டு ஜெபிப்பீர்கள். இந்த பகல் ஆராதனையில அந்த ஜெபத்துல கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்டு ஒரு திறந்த வாசலை தர அவர் வல்லமையுள்ள தேவ, அவர் வல்லமையுள்ள தேவ. அபிஷேகம் பெறப்பட்டு வருது, அபிஷேகம் பெறப்பட்டு வருது. எல்லா விசுவாச தளர்வுகள் இயேசுவின் நாமத்தால் மறைவதாக. கோலியாத்து கொக்கரிக்குதா, வியாதி கொக்கரிக்குதா, தேவை கொக்கரிக்குதா, கடன் பிரச்சனை கொக்கரிக்குதா, நீங்க நினைச்ச காரியம் நடக்காம ஜனங்கள் எல்லாம் கொக்கரிக்கிறாங்களா, அபிஷேகத்தை நிரம்புங்க. கர்த்தர் தம்முடைய ஆவி அனுப்புகிறா, கர்த்தர் தம்முடைய ஆவி அனுப்புகிறா. உன்னுடைய பலவீனத்தில் அப்பாவுடைய பலன் பூரணமா விளங்க போகிறது, விளங்க போகிறது. சொல்லுங்க, என்னை பலப்பட்ட கிறிஸ்துவினால எல்லாம் வச்சே செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. உலகத்தின் உள்ளவனிலும் எனக்குள்ள இருக்க தேவன் பெரியவர், அவர் என்னோடு கூட இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமா இருக்க போகிறது. சொல்லுங்க, ஒரு அர்ப்பணி போட்டு, ஆண்டவரே நான் ஏதாவது பிரதிஷ்டையை விட்டு நான் விலகிருந்தேன், என்ன மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இவ்வளவு நேரம் ஜெபிப்பேன்னு சொல்லி நான் பிரதிஷ்டை பண்ணியிருந்தேன் ஆண்டவரே, இவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லி நான் பிரதிஷ்டை பண்ணியிருந்தேன், ஆராதனைக்கெல்லாம் நான் தவறாம வருவேன்னு சொல்லி பிரதிஷ்டை பண்ணியிருந்தேன். ஆனா ஏதோ சூழ்நிலை நான் விட்டு விலகிட்டேன் ஆண்டவரே. யாரோட ஆலோசனை கேட்டு நான் வழி விலகி போயிட்டேன் ஆண்டவரே. என்னை தீட்டுப்படுத்த காரியத்தை போது நான் போயிட்டேன் ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. திரும்பவும் நான் வர பிரயாசப்படுறேன் ஆண்டவரே. மனுஷரை கட்டிருக்க அன்பு கையெல்லாம் இழுத்துக்கொள்கிற தேவன், என்னை இழுத்துக்கொள்ளுங்கப்பா, என்னை இழுத்துக்கொள்ளுங்கப்பா. பிள்ளைதலிப சபையில பார்த்து ஆண்டவர், இந்த எல்ல பிள்ளைக்கு அவர் வந்திருக்கிறா, இந்த இடத்த அவர் பார்த்து கொண்டிருக்கிறா. நீங்க உங்க பலவீனத்துல இங்க வந்திருக்கிறத பார்த்து கொண்டிருக்கிறா. உங்கள் தேவைகள் நெருக்கும் பொழுதுல அந்த தேவையை நோக்கி ஓடாம அப்பாவை நோக்கி வந்ததே ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறா. எவ்வளோ ஏளனமான பேச்சுகள், எவ்வளோ நிந்தனைகள், எவ்வளோ அவமானம் புரண்டு வரும் பொழுது வெளியே தலை காட்ட முடியாத சூழ்நிலையிலையும் நீங்க தேவனை தேடி வந்திருக்கனால அன்றைக்கு 18 வருஷம் கூனியா நடந்தவள், கூனி குறுகி போய் வந்தவள், அவள் எந்த சூழ்நிலையில ஆண்டவர் விடாம ஆண்டவர் தேடி வந்தாள். கர்த்தர் அன்னைக்கு அவளை தொட்டது போல இந்த பத்தியான வேளையில கர்த்தர் உங்களை தொட போகிறா, கர்த்தர் உங்களை தொட போகிறா, கர்த்தர் உங்களை தொட போகிறா. அன்றைக்கு 18 வருஷம் கூனியா இருந்தவளை, தலை நிமிர்ந்து நடக்க முடியாதவளை நிமிர்ந்து நடக்க பண்ணின ஆண்டவர் இந்த பகல் ஆராதனையில அவர் தம்முடைய கரங்களை உங்கள் மேல் வைத்து உங்களை நடக்க பண்ணுவா, தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவா. வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர பண்ணுகிற ஆண்டவர், நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். தாவீது, நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய். இழந்து போன சமாதானம் திரும்புகிறது. ரீபா ரகதனா ஷபல கதுடபல தியா கதுடபல ரபா ஷபல லீபா கதுடபல யாத்துரபா ஷபல கதுடபல ரபா. கொஞ்சம் அற்பமா தான் என்ன படும், கொஞ்சம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, கொஞ்சத்தை எல்லாரும் விரும்ப மாட்டாங்க, கொஞ்சம் சிம்பிளா தான் தெரியும் பார்க்கிறதுக்கு. ஆனா அதை விட்டுறாதீங்க. மற்றவங்க எப்படி நினைக்கிறாங்கன்னு பார்த்துடாதீங்க, நீங்க அதை விளையாட பச்சதா பார்க்கணும். ஒரு கூழுக்காக அவனுக்குள்ள இருந்த அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா, இதெல்லாம் என்னத்துக்கு, நான் சாக போறேன்னு சொல்லி ஏளனமா என்னனால சேஷ்ட புத்திர பாகம் அவனை விட்டு விலகிச்சு போயிருச்சு. நீங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு பசிக்காக தேவன் தந்ததை வெற்றி போட்டுறாதீங்க, அந்த பிரதிஷ்டையை வெற்றி போட்டுறாதீங்க. அது உங்களுக்குரியது, அது உங்களுக்குள்ள அந்த பிரதிஷ்டையோட வல்லம் என்ன தெரியுமா, உடன்படிக்கையின் வல்லம் என்ன தெரியுமா. நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கு, அந்த உடன்படிக்கை உங்களுக்குள்ள நிலைத்திருக்குமானால் உங்களுக்கான ஆசீர்வாதம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட இருளுக்குள்ள இருந்தாலும் சரிதான், அவைகளை எந்த திசையில இருந்தாலும் அதை பிடிச்சு கொண்டு இழுத்து உங்ககிட்ட சேர்க்கிறது அந்த உடன்படிக்கையோட ரகசியம். அந்த உடன்படிக்கையோட வல்லமை உங்களுக்கானவைகளை எங்க இருந்தாலும் சரிதான் இழுத்து கொண்டு உங்ககிட்ட சேர்த்துரும். அந்த உடன்படிக்கை, அந்த பிரதிஷ்டையோட வல்லமை உங்களுக்கானது எங்கனாலும் இருக்கலாம், அந்த நன்மை எங்கனாலும் இருக்கலாம், சுகம் எங்கனாலும் இருக்கலாம், ஆச்சரியமான காரியம் எங்கனாலும் இருக்கலாம். ஆனா எந்த இடத்துல இருந்தா சரிதான் அங்க இருந்து கவ்வி கொண்டு உங்க இடத்துல கொண்டு நிறுத்துறது தான் அந்த பிரதிஷ்டையோட வல்லமை. அதை இழந்து போயிடாதீங்க, அந்த பிரதிஷ்டையில உறுதியா நிற்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில இந்த மதத்தை திறந்த வாசலை தந்து பெரிய காரியம் செய்வார். தேவன் நம்மளோட பேசின எல்லா வார்த்தைகளுக்கும் நல்ல கரம் தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? நல்ல தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்தலாமா?